ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, பேச்சு என்ற தலைப்பில் திருவள்ளுவரின் கருத்துக்களை தொடர்ந்து சிந்தித்த வண்ணம் இருக்கும் வகையில் இன்று அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தை சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடர்வதற்கு முன் நமது ஐயா வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முருகனின் திருப்புகழ் தனைப்பாடு நீ முழு மனதோடு என்னாலும் தவறாது. முருகனின் திருப்புகழ் தனைப்பாடு நீ முழு மனதோடு எல்நாளும் தவறாது. முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு நீ முழு மனதோடு எல்நாளும் தவறாது. முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு திருப்புகழ் தனைப்பாடு. அருள் வழங்கும் முகங்கள் ஓராறு அன்பாய் அள்ளி அணைக்கும் கைகள் ஈராறு. அருள் வழங்கும் முகங்கள் ஓராறு அன்பாய் அள்ளி அணைக்கும் கைகள் ஈராறு. இருளகற்றும் ஞானவேல் கொண்டு மன இருளகற்றும் ஞானவேல் கொண்டு அவன் அருளாட்சி புரிகின்ற தலமாறு. அவன் அருளாட்சி புரிகின்ற தலமாறு திரு தலமாறு. எனவே முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு நீ முழு மனதோடு என்னாலும் தவறாது. முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு திருப்புகழ் தனைப்பாடு. சரவண பொய்கையில் உருவாகினான் எனவே சரவணன் எனும் பெயர் தனை தாங்கினான். சரவண பொய்கையில் உருவாகினான் எனவே சரவணன் எனும் பெயர் தனை தாங்கினான். அருணகிரி பாட பொருளாகினான். அருணகிரி பாட பொருளாகினான். தந்தை அரணார்க்கே பிரணவத்தின் பொருள் கூறினான். தந்தை அரணார்க்கே பிரணவத்தின் பொருள் கூறினான். அந்த முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு நீ முழு மனதோடு என்னாலும் தவறாது. முருகனில் திருப்புகழ் தனைப்பாடு திருப்புகழ் தனைப்பாடு. சார்கேசி ராகத்துல நான் இயற்றிய பாடல். இன்று தைப்பூசமாக இருக்கிறது. எப்பவும் சொல்வது போல இலக்கிய செய்தி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. அதனால முருகனை பாடிய அடியவரான அருணகிரியினுடைய வார்த்தையை ஒரு பேரை ஒரு வரியில் சொல்லி நம்ம எல்லோருக்கும் அது போல அருளை அவன் வழங்க வேண்டும். அருளை வழங்குவதற்கு ஓராறு ஈராறு கரமும் ஓராறு சிரமும் மூவாறு விழிகளும் கொண்ட முருகனுடைய புகழை பாட வேண்டும் என்று நினைந்து பாடினேன். அனைவரும் ரசித்திருப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி. நன்றாக ரசித்தோம். நன்றி நன்றி. அவை அஞ்சாமை. இதற்கு முதல் அதிகாரமாக அவை அறிதல் என்ற தலைப்பிலே சிந்தித்தோம். ஒருவன் பேசுவதற்காக ஒரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது எந்த இடத்தில் நாம் பேசுகின்றோம், எந்த சமயத்தில் பேசுகின்றோம், கேட்கின்றவர்கள் யார், எவ்வளவு அறிவு உடையவர்கள், நம்மை விட மெலிந்தவர்களா, நம்மை விட அறிவில் மூத்தவர்களா, மிக்கார்களா என்று அந்த அவையில் உள்ளவர்களை பற்றி, அவை அறிதல் என்றால் அவையை பற்றி இல்லை, அவையில் இருப்பவர்களை பற்றி அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய பேச்சை
வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று 10 குறள்களிலே வள்ளுவர் சொன்னார். அது அவை அறிதல். அவை அறிந்தாயிற்று. அறிந்த படி எப்படி பேச வேண்டும் என்பதையும் நாம் வகைப்படுத்திக் கொண்டோம். இருந்தாலும் பலர் அந்த அவையிலே பேச முடியாமல் அஞ்சி வந்து விடுகின்றனர். பேச முயற்சி செய்து அவைக்கு அஞ்சி என்றால் அவையில் இருப்பவர்களை கண்டு, அவையில் இருக்கின்ற கற்றவர்களை கண்டு, ஐயோ இவ்வளவு பெரிய புலவர்கள் இருக்கின்ற இடத்திலே நாம் பேசுவதா என்று பயந்து வாய் குழறி பேசாமல் இருந்து விடுகின்றார்கள். அதை பற்றியும் அதனுடைய இழிவை பற்றியும் அதனுடைய அவை அஞ்சாமல் செய்ய வேண்டிய கடமையை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் சொல்வதுதான் இந்த அவை அஞ்சாமை. நம்மில் பலருக்கு இது இருக்கின்றது. பேசுவதற்கு பெரும்பாலும் எல்லோருக்கும் தயக்கம், கேட்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அஞ்சுதல். எனவே இந்த அதிகாரம் ஆனது நம்மில் பலருக்கும் மிகவும் வேண்டப்பட்ட பொருத்தமான கற்க வேண்டிய ஒரு அதிகாரம் என்று நினைக்கின்றேன். அவை அஞ்சாமை. 73 முதல் குறள். வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். வகை அறிந்து, அதாவது சொல்லினுடைய வகை அறிந்து, சொல் இலக்கணத்தை அறிந்து, வல் அவை என்றால் வல்லவை அல்ல, வல் அவை. நூல் கற்ற வல்லவர்கள் இருக்கின்ற அவை. வகை அறிந்து வல் அவை, நூல் கற்ற வல்லவர்கள் இருக்கின்ற அவையிலே வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். வாய் சோரார் பயந்து வாய் குழறாமல் தெளிவாக பேசுகின்றவர்கள் யார்? சொல்லின் தொகை அறிந்த தூய்மை எவர். சொல்லினுடைய தொகையை அறிந்து சொல் இலக்கணத்தை படித்து நூல் வல்லவர்கள், வன்மையுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வகை அறிந்து, சொல்லினுடைய வகை அறிந்து, வல் அவை வாய் சோரார், வலிய வன்மையான கற்றவர்கள் இருக்கின்ற சபையிலே தைரியமாக அஞ்சாமல் அவர்கள் பேசுவார்கள். 72ல அவை அறிதல்லையும் முதல் குறள் இதே மாதிரிதான் இருக்கும். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். அதேதான், சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர் என்ற அந்த 4 சீர் அந்த குறள்லயும் இதேதான் இருக்கு. இந்த குறள்லயும் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர்னு தான் இருக்கு. ஆனா அங்கே அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுகன்னு அறிதலையும் ஆராய்தலையும் பற்றி சொன்னவர் இங்கே என்ன சொல்கின்றார் என்றால், அப்படி அவையை அறிந்த பிறகு நீங்க சொல்ல வேண்டிய நூல்களினுடைய சொற்களை அறிந்து, வகை அறிந்து, எதை முன்னே சொல்ல வேண்டும், எதை பின்னே சொல்ல வேண்டும் என்பனவற்றையெல்லாம், எப்படி சொல்ல வேண்டும் என்பனவற்றையெல்லாம் அறிந்து, வகை அறிந்து, வல் அவை, வல்லோர்கள் இருக்கின்ற, நூல் வல்லவர்கள் இருக்கின்ற இடத்திலே வல் அவை வாய் சோரார், அந்த இடத்திலே அந்த நூலினுடைய பொருள்களை சொல்லும் காலத்து கற்றுவல்ல சபையை சிறிதும் அஞ்சாது குற்றமில்லாமல் சொல்பவர்கள் தூய்மை அவர், சிறப்புடையவர்கள் என்று 721 அவை அஞ்சாமையை பற்றி ஆரம்பிக்கின்றார். வல் அவை என்பதிலே ஒரு இலக்கணம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, அவை வலிமையான அவை, வலிமை இல்லாத அவையே அப்படின்னா, இல்ல இது நல்லா கான்கிரீட்ல கட்டியிருக்காங்க அதனால வலிமையான அவை, இது ஒரு டெம்பரரி ஷெட், வலிமை இல்லாத அவை அப்படி இல்லை. நூல் வல்லவர்கள் அமர்ந்திருக்கின்ற அவைக்கு வல்லவை என்று பெயர். வல்லவை அல்லாத அவை என்றால் நூல் கற்ற வன்மை இல்லாதவர்கள் அமர்ந்திருக்கின்ற அவைக்கு வல்லவை இல்லாம அல்லவை. படித்த சபை, படியாத சபை என்று இரண்டும் வச்சுங்களேன். கற்று வல்ல அவை, கற்று வல்லாதவர்களுடைய அவை என்று அவையை இரண்டாக பிரித்து
சரி, இரண்டாக பிரித்தாச்சு. எதுக்கு இரண்டாக பிரிக்க ஒரு பாயிண்ட் சொல்லவே இல்லை பாருங்க அவருங்க. வல் அவைன்னு சொன்னாருன்னா, அவையை அறிந்து முதல் குறள்ல முதல் அதிகாரத்துல அவையை அறிந்து விட்டீர்கள். இது இங்கே என்ன முடிவு எடுத்திருக்கின்றீர்கள்? இது வல் அவை. வல்லவர்கள், நூல் வல்லவர்கள், கற்று வல்லவர்கள் இருக்கின்ற அவை என்று என்று தெரிந்த பிறகு தெரிந்த உடனே என்ன ஆகும்னா, ஐயோ நம்மளோட இவ்வளவு படித்திருக்கிறார்களே, பெரும் அறிஞர்களாக இருப்பார்களே, இவருக்கு முன்னால் நாம் எப்படி சொல்வது, தவறை கண்டுபிடித்து விடுவார்களே என்று எல்லாம் நாம் அஞ்சினால் வகையறிந்து நம்மால் சொல்லின் வகையறிந்து நம்மால் பேச முடியாது. அவ்வாறு இல்லாமல் இது நம்மை விட வல்லவர்கள் உள்ள சபை இல்லாமல் வல்லமை குறைந்து இருக்கின்றவர்கள் சபையா இருந்தால் யாருக்குமே அச்சம் தோன்றாது. என்ன இவர்கள் நம்மை விட குறைவாக கற்றவர்கள் தானே, தைரியமாக பேசலாம் என்று நமக்கே ஒரு தைரியம் வந்துவிடும். எப்பொழுது இந்த அவை அஞ்சாமை தேவை என்றால், வல்லவையில் நம்மையோட வல்லவர்கள் இருக்கின்ற சபையிலே நாம் 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 பேச வேண்டும் என்றால்தான் இந்த அவை அஞ்சாமை நமக்கு தேவைப்படுகின்றது. இங்கே வல் அவைக்கு அந்த அவையிலே இருந்தாருடைய தன்மையானது அந்த அவையின் மேல் ஏற்றப்பட்டது. நல்லா பாருங்க, அந்த அவையின் மேல் ஏற்றப்பட்டது எது? அந்த அவையில் இருப்பவர்களுடைய தன்மை. இது என்ன வழக்கு? உபசார வழக்குன்னு பேர். இதுக்கு இலக்கணத்துல உபசார வழக்குன்னா அது பழக்கம். அது மாதிரி சொல்லலாம், ஆமா சொல்லலாம். அந்த இடத்திலே இருப்பவர்களுடைய தன்மையை அந்த இடத்தின் மேல் ஏற்றி பேசுவது. இடத்து நிகழ் பொருளினுடைய குணத்தை இடத்தின் மேல் உபசார வழக்காக பயன்படுத்துகிறது. அந்த அவை வல்ல அவை இல்லை, அவை சாதாரண அவைதான். நம்ம அந்த அவையிலே இருக்கின்றவர்கள் நூல் கற்றதிலே வல்லவர்கள். அது அந்த அந்த சபையின் மேலே ஏற்று சொல்லப்பட்டதற்கு உபசார வழக்கு என்பது இலக்கணம். இரண்டாவது பொருள் வாய் சோர்ந்துன்னு வருதுல இதுல. வகை அறிந்து வல்லவை வாய் சோரார். வாய் சோரார் என்றால் வாய் குழறி, வாய் தவறி, வழுபட, மனம் தடுமாறி, அச்சத்தினால் வருகின்ற வெளிப்பாடுகள் தான் இந்த வாய் சோரார். இரண்டாவது 722. கற்றாருள் கற்றவர் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அழகான குரல் பாருங்க. எத்தனை கற்றார் பாருங்க. கற்றாருள் கற்றவர் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவர். இப்பவுமே பெரும்பாலான திருக்குறள் எப்படின்னா, நீங்க செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றார் முன்னா கற்றவர்களுடைய அவையில் அங்கு அமர்ந்திருக்கின்ற கற்றவர்களுக்கு முன்னால் கற்ற செல சொல்லுவார். செல சொல்லுவார் என்றால் அவர்கள் நாம் சொல்லுவதை ஏற்கும்படி, நாம் சொல்வதை ஒத்துக்கொள்ளும்படி, நாம் சொல்வதை ஏற்றுக்கொண்டு செயலாற்றும்படி சொல்லுகின்ற திறமை உடையவர்கள். கற்றார் முன் கற்ற தாம் கற்ற நூல்களை, நூல் பொருளை செல சொல்லுவார். அவர்கள் கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுவார்கள். இப்படி சொன்னால் அவர்கள் என்ன பட்டம் கிடைக்கும், என்ன பெயர் கிடைக்கும்னா, கற்றாருள் கற்றவர் எனப்படுவர். இதுல 2 கேள்வி கேட்கலாம் நீங்க. கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றவர்கள் இருக்கின்ற சபையிலே அந்த கற்றவர்கள் ஏற்கும்படி நாம் கற்ற நூல்களின் பொருளை சொன்னால், கற்றார் எனப்படுவர், அவர்கள்தான் படித்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் சொன்னாலே போதும். இந்த பாட்டுடைய முழு பொருள் நமக்கு விளங்குகின்றது. அப்ப மற்றவர்கள் எல்லாரும் அவ்வாறு சொல்ல தெரியாதவர்கள், கல்லாதவர்கள், ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் வந்துடுது. ஆனா வள்ளுவர் அங்க என்ன பண்ணாருன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிபிகேஷன் போட்டார். அந்த கற்றவர் எனப்படுவர் என்பதுடன் சேர்த்து ஒரு வார்த்தை, கற்றாருள் கற்றவர் எனப்படுவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படிச்சவங்களிலேயே இவனையே நான் படிச்சவன்னு சொல்லுவேன்னார். யார் அப்படி சொல்றாரு? படிச்சவங்களிலேயே படிச்சவன் என்று நான் யாரை சொல்லுவேன் என்றால், கற்றார் முன் தாம் கற்ற நூல்களின் பொருளை அவர்கள் ஏற்கும்படி செல சொல்லுவார்கள் யாராவது இருந்தால் அவர்களை நான் கற்றவர்கள் என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன், கற்றாருள் கற்றவர். படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவர் படிச்சவர், ஆமா அவரும் படிச்சவர், ஆமா இந்த படிச்சவங்க எல்லாவற்றிலும் நான் இவரை படித்தவர் என்று சொல்வேன் என்றால் யாரை சொல்லுவேன்? கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார்.
அப்ப அப்ப என்ன டிஸ்டிங்ஷன் கிடைக்குது பாருங்க. படிச்சவன் ஓகே, வெரி குட், வள்ளுவரே சொல்லிட்டாரு. படித்தவர்களுக்குள் படித்தவர், கற்றாருள் கற்றவர் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். படிக்கிறதே அந்த அந்த குரல் எப்படி இருக்கு பாருங்க. கற்றாருள் கற்றவர், கற்றார் முன் கற்ற. இப்ப இத்தனை கற்றன்னு வருது இல்ல, இதுல ஒரு இலக்கணம் இருக்கு, ஒரு அணி இருக்கு. என்னன்னா, சொல் பொருள் பின் வரும் நிலை அணி. சொல், அதாவது ஒரே சொல் திரும்பி திரும்பி வருகின்றது. கற்ற என்ற சொல், கற்றாருள், கற்றார், கற்றார் முன், கற்ற, எல்லாம் ஒரே 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 சொல், ஒரே பொருளில் வருகின்றது. சொல்லும் தொடர்ந்து வர வேண்டும், அதே பொருளும் அந்த சொல்லுக்கு தொடர்ந்து வந்தால், பின்னாலே வந்தால் சொல் பொருள் பின் வரும் நிலையணி. நம்ம கம்பராமாயணத்துல நிறைய பார்த்திருப்போம். என்னன்னா, கம்பன் வந்து ஒரே சொல்லுக்கு திருப்பி திருப்பி வரும். ஆனா அந்த சொல்லுக்கு ஒரு 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 இடத்திலையும் ஒரு ஒரு பெயர் வரும், ஒரு ஒரு பொருள் வரும். அப்ப அதுக்கு என்ன அணி என்னன்னா, வெறும் சொல் பின் வரும் நிலை அணி. சொல் மாத்திரம் திரும்பி வரும், பொருள் திரும்பாது. வெவ்வேறு பொருளே வந்தால் அதற்கு வந்து சொல் பின்வரும் நிலை அணி. இது வந்து சொல் பொருள் சொல்லும் திரும்பி வருகின்றது, பொருளும் திரும்பி வருகின்றது. ஒன்றும் வேற்றுமை இல்லாமல் வந்தால் அதுக்கு சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. கற்ற என்ற சொல் அவ்வாறு வருகின்றது. கற்றாருள் கற்றவர் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அப்ப கற்றாருள் கற்றவர் என்ன சொல்றாருன்னா, கற்றவர்கள் எல்லாவற்றிலும் நன்கு கற்றவர் என்று கற்றாரால் உயர்த்து சொல்லப்படுவர். கற்றார் முன் கற்றவர் எனப்படுவர். அங்க கற்றாருள் கற்றவர் யார் சொல்லுவாங்கன்னாரு, அங்க இருக்க கற்றவர்கள் தான் சொல்லணும். அதனால கற்றாருள்ளும் நன்கு கற்றவர் என்று கற்றவரால் சொல்லப்படுவர். சபாஷ். அடுத்தது, அப்படி கற்றவர்கள் தான் சொல்லுவார்கள் என்பதற்கு, அவர்களால் தான் சொல்ல முடியும் என்பதற்கு நம் சென்ற வாரமே ஒரு ஒரு செய்யுள் பார்த்தோம் பழமொழியில. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். புலமை இருக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் இன்னொருவருக்கு புலமை இருக்கின்றது என்பதை. நலமிக்க பூம்புணல் ஊர பொதுமக்கட்கு ஆகாதே. ஒரு காமனருக்கு தெரியாது, ஒரு புலவனை பத்தி இவன் புலமை உடையவன் என்பது இன்னொரு புலவனுக்கு தான் தெரியுமே ஒழிய பொதுமக்கட்கு ஆகாதே. எப்படின்னா, பாம்பரியும் பாம்பின் கால். ஒரு பாம்பினுடைய கால் அடிச்சோட எப்படி இன்னொரு பாம்பே அறிகின்றதோ, அந்த மாதிரி புலமை என்றால் அறிவுடையவரே அறிவர். சரி, அதுதான் கற்றாருள் கற்றவர் எனப்படுவர் என்று இந்த குறள் சொல்கின்றது. அறிவினால் தெரிந்து கொள்ளுகின்ற திறம் அவர்களைப் போன்று அறிவுடையவர்களுக்கே விளங்கும். கல்வி அறிவு அல்லாதவர்களுக்கு இது விளங்காது. ரைட். ஏன் இது அவர்களுக்கு விளங்காது என்றால், கற்றவள் இருக்கின்ற அவையிலே கல்லாதவள் இருக்க போவதில்லை. அதனாலே அவர்களுக்கு இப்படி ஒரு கற்றறிஞர் இருக்கின்றார் என்பதே தெரியாமலே போய்விடும். அதான் ஏன்னா உலகம் அறிவது வந்து கற்றவர்களாயே இருப்பதனாலே, அவ்வுலகத்தினால் புகழப்படுபவர்களும் கற்றவர்களால் தான் புகழப்படுவார்கள். கல்லாதவர்களால் அவர்களுக்கு புகழ் இல்லை. அடுத்து 723. பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ஒரு இந்த இந்த அவை அஞ்சாமை குரல் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். பகை அகத்து சாவார், நல்லா கவனமா கேளுங்க. இதுலயும் நிறைய விளையாடுறார் வள்ளுவர். பகை அகத்து சாவார் எளியர். பகைன்னா எனிமிட்டி, போர் வீரர்கள், எதிரிகள் என்பவர்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே, அமர்க்களத்திலே, போர்க்களத்திலே சாவார். சாவார்னா யாரு? செத்து போவாங்க. எளியர்ங்கிறார். எளியர்னா என்ன? நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் பெரிய எளிமை அதெல்லாம் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. யாரை வள்ளுவர் எளியர் என்கின்றார்? போர்க்களத்திலே சென்று உயிரை விடுகின்றவர்கள் எளியர். பகையகத்து சாவார், செத்து போறவங்க எளியர். சரி, இப்ப எளியருக்கு ஆப்போசிட் என்ன? அரியர். அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அரியர்னா ரேர், ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டஃப். அவங்க ரொம்ப டஃப், ரொம்ப ரேர், ரொம்ப ரிமோட் ஃபைண்டிங்ல தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்கள. அப்ப அவங்க யாரு அப்படின்னா அரியர்.
அவையகத்து அஞ்சாதவர். அவையகம்னா அங்க பகையகம், போர்க்களம். அகையகம் அவையகம்னா அவையிலே கற்று உணர்ந்தவர்கள் இருக்கின்ற அவையகத்திலே அஞ்சாமல், பயப்படாமல், ஃபியர்லெஸ்ஸாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் ரொம்ப ரேரு. போர்க்களத்திலே சண்டை போட்டு செத்து போறவர்கள் ரொம்ப காமன். எளியர், அரியர் என்ற எதிரெதிர் பொருள்களை அருகிலே வைத்து ஒரு ஒரு பாட்டு வருகிறது பாருங்க. 723 பகையகத்து சாவார் எளியர், அரியர், அவையகத்து அஞ்சாதவர். இந்த பாட்டினுடைய சிறப்பு பாருங்க. இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சிடலாம் இந்த இதுல. பகையகத்து சாவார் எளியர். இதுல அவை அஞ்சாமை தானே இந்த இந்த அதிகாரம். அஞ்சாத என்ற வார்த்தை அது அவர் கொடுத்திருக்கின்ற இது அது எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த எக்ஸாம்பிள்ல அந்த ஓமையில அந்த வார்த்தை இல்லையே. பகையகத்து சாவார் எளியர் அப்படின்னா நம்ம அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ரொம்ப டஃப்பான ரொம்ப பெரிய ஆளுங்க யாரு? அவையகத்திலே அஞ்சாமல் உள்ளே சென்று அமர்ந்திருப்பவர்கள். அப்படி என்றால் பகையகத்திலே அஞ்சாமல் உள்ளே சென்று சாவார்கள் எளியர் என்று இது வேற்றுமை அணி. இந்த வேற்றுமை அணியிலே அஞ்சாதவர் என்ற வார்த்தையை அவையகத்துக்கு மாத்திரம் போட்டதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பகையகத்திலையும் போட்டுக்கணும். என்ன ஒப்புமையில இருக்கிறது, ஒவ்வாமையிலையும் அதே ஒப்புமையிலையும் அவளுடைய கண்கள் இந்த பூக்களை போல குளிர்ச்சியாக இருந்தன என்றால் இந்த குளிர்ச்சி என்பது பூவுக்கும் உண்டு, அவளுடைய கண்களுக்கும் உண்டு இல்லையே. அது ஒப்புமை அணி. அது ஒப்புமை அணி. இது வேற்றுமை. இது வேற்றுமை அணி. அந்த அந்த வேற்றுமையிலையும் இரண்டு கூறுகள் அதிலே ஒன்றுக்கு அடைமொழியாக அஞ்சாதவர் என்று சொன்னால் அந்த அடையை பகையகத்திலேயும் சேர்த்து இன்னும் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்போ பொருளுக்கு ஏற்ப இப்ப அந்த குரல் நீங்க திருப்பி வாசிக்கணும். பகையகத்து அஞ்சாமல் சாவர் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். சரி, அதுல இன்னொன்னு ஒரு வார்த்தை சேர்க்கணும். என்னன்னா இந்த அரியர் அவையகத்திலே அஞ்சாமல் உள்ளே செல்கின்றவர்கள் சண்டை போடுறதா போறாங்க இல்லையே, பேசுவதற்காக செல்கின்றார்கள். அந்த பகையகத்திலே அஞ்சாமல் செல்கின்றவர்கள் சாவதற்கு செல்கின்றவர்கள் பேசுவதற்கு செல்லவில்லை, சண்டை போடுவதற்கு செல்கின்றார்கள். அப்ப அந்த வினை சொல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றமாறு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று எந்த வினைக்காக அவர்கள் புகுகின்றார்கள் என்பதை வள்ளுவர் சொல்லவில்லை. அது ரொம்ப எளிமையா நமக்கு புரிகிறது. அப்ப அந்த வினை சொல்லையும் வருவித்து பொருள் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்னா பகையகத்து அஞ்சாமல் பொருதி சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாமல் சொல்லுவர். சொல்வதற்கு இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அங்கே பகையகத்திலே பொறுதல் சண்டை போடுவதற்கு அவர்கள் அங்கே அஞ்ச மாட்டார்கள். ரெண்டுலயும் அஞ்சாமை தேவைப்படுகின்றது. பகையகத்திலே அவர்கள் அஞ்சாமல் இருந்து சண்டை போட்டு காரியம் என்ன சண்டை போடுதல், அதிலே அஞ்சாமல் இருந்து சண்டை போட்டு இறப்ப சாவார்கள் எளியர். அவங்க ரொம்ப காமன், பாஸ் மார்க்கு. ஆனா அரியர் ரொம்ப ரேர், ரொம்ப கிரேட். யாரு? அவையகத்திலே அஞ்சாமல் உள்ளே சென்று பேசி வெற்றி பெறுகின்றவர்கள் ரொம்ப ரேர் அப்படின்னாரு. சரி, பாஸ் ஃபார் எ மினிட். ஏன் அவையகத்திலே அஞ்சினாலும் இறந்தாலும் அஞ்சாமல் சென்று சண்டை போட்டு இறப்பவர்கள் காமனர்ஸ், எளியர், அவையகத்திலே அஞ்சாமல் உள்ளே சென்று பேசுகின்றவர்கள் ரேரிட்டி என்று எதனாலே சொன்னார் என்றால் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கின்றது. இப்ப சண்டைக்கு செல்கின்றான், பகையகத்திலே செல்கின்றான், அமர்க்களத்திற்கு செல்கின்றான் ஒருவன். அவனுக்கு 2 தான் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சண்டை போட்டு இறப்பது, தோற்று இறப்பது. இரண்டாவது சண்டை போட்டு ஜெயித்து வெற்றி வாகை சூடி வருவது. அப்ப அவன் சண்டைக்கு உள்ளே பகையகத்திலே உள்ளே செல்லும் பொழுதே அவனுக்கு எது இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் செல்கின்றான். தோற்றால் இறப்பேன், வென்றால் மீண்டு வருவேன், இரண்டிலே ஒன்று என்று அவனுக்கு 2 ஆப்ஷனும் சமநிலையிலே இருக்கின்றது. ஆனால்
இந்த அரியர் யார் அரியர்? அவையகத்திலே அஞ்சாமல் உள்ளே உள்ளே சென்று வாதிட செல்கின்றவருக்கு 2 ஆப்ஷன் கிடையாது. பேசி ஜெயித்தால் நன்றாக பேசி ஜெயித்தால் ஜெயிப்பு, பேசாவிட்டால் தோல்விதானே ஒழிய தோற்றால் இறப்பர். அது என்னுடைய குறிக்கோள் அல்ல. அங்கே சாவது அவனுடைய வெற்றியினுடைய ஒரு 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 வழியிலே அவனுக்கு வெற்றி. இங்கே தோற்பது அவனுக்கு வெற்றி கிடையாது. எனவே there is no two options, only single option. He has to speak and win. அதனாலே இது அதைவிட சிரமம். அதனாலே அவையகத்திலே உள்ளே அஞ்சாமல் உள்ளே சென்று பேசுகின்றவர்கள் அரியர். பகையகத்திலே அஞ்சாமல் சென்றாலும் இறந்தாலும் அவர்கள் எளியர் என்று என்று சொல்கின்றார். அப்படி அவையகத்திலே கற்றவர்கள் இருக்கின்ற அவையிலே உள்ளே செல்கின்றவர்களே ஒரு ஒரு அஞ்சாமல் இருக்க வேண்டும். அதுவே ஒரு ஒரு அரியர். அப்படி உள்ளே சென்ற பிறகும் அவைக்கு அஞ்சாமல் பேச வேண்டும் என்பது இன்னும் ஒரு இன்னும் குற்றமில்லாமல் அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது இன்னும் அதிலே சிறப்புடையது. அதனால்தான் அதை இத்தன்மை உடையவர்கள் சொல்வன்மையும் இருந்து அதற்கு அஞ்சாமையும் இருந்தால், சொல்வன்மை எப்பயோ நம்ம பார்த்தோம் முதல்ல, சொல்வன்மையும் இருந்து அவைக்கு அஞ்சாமையும் இருந்தால் இப்படி கிடைக்க பெற்றவர்கள் அரியர் என்று வள்ளுவர் சொல்கின்றார். 723. அடுத்தது கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தான் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். 724. கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி, கற்றார் முன் கல்வி நூலறிவில் கற்றவர்கள் முன்னால் கற்ற செலச்சொல்லி அவர்கள் ஏற்கும்படி நாம் கற்றவற்றை சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். தாம் கற்ற மிக்காருள், இங்கதான் மிக்காருள் என்ற வார்த்தை வருகிறது. மிக்காருள் மிகுந்து. தாம் நாம் கற்றதை விட அதிகமாக மிகுந்து கற்றவர்கள். நாம் ஒரு நூல் கற்றால் அங்கு இருக்கின்றவர்கள் பல நூல்கள் கற்றிருக்கின்றார்கள். தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். மிக்க கொளல் என்றால் நாம் தெரிந்திருப்பதை விட அவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருப்பதனால் அவர்கள் அதை சொல்லும் பொழுது கொளல், அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவை அஞ்சாமையினுடைய ஒரு முக்கிய பாயிண்ட். அதாவது அவை அஞ்சாமையில பேசுவது மாத்திரம் அவை அஞ்சாமை இல்லை, நம்மை விட அறிவு நிரம்பியவர்கள் சபையிலே அவர்கள் பேசுவதையும் நாம் ஏற்றுக்கொண்டு இன்று நான் உங்கள் முன் இதனால் நான் கற்றேன் என்று ஏற்றுக்கொள்ளுதல் மிக்க கொளல். அதுவும் அவை அஞ்சாமை. தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இப்ப இந்த குறள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி என்றார். கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி. செலச்சொல்லி என்ன சொன்ன? நாம் பேசுவதை பிறர் ஏற்கும்படி சொல்லுதல். கற்ற செலச்சொல்லி. அப்ப கற்றார் முன் என்னன்னா, தாம் கற்ற மிக்காருள் என்று பின்னாலே வள்ளுவர் சொன்னதுனால இங்கே மிக்கார் கிடையாது. இவங்க நம்மை விட நமக்கு சமமாக கற்றவர்கள் அல்லது நம்மை விட குறைவாக கற்றவர்கள் அவர்கள் முன்னால், நம்மை விட குறைவாக கற்றவர்கள் முன்னால் கற்ற செலச்சொல்லி, தாம் கற்றவற்றை அவர்கள் ஏற்கும்படி சொல்லி நம்மை விட அதிகமாக கற்றவர்கள் முன்னால் அவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டு திரும்பி வருதல் மிக்க கொளல். தான் கற்ற மிக்காருள் மிக்க கொள்முதல் செய்தன்னு சொல்வார்ல வள்ளல் வாரியார். அது மாதிரி இன்றைக்கு நமது சபைக்கு வந்தோம், இதை நாம் கொண்டு செல்கின்றோம் என்று புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வருதல், அதுவும் அவை அஞ்சாமையினுடைய ஒரு பகுதி. தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் என்ற வாய்ப்பு எப்ப நமக்கு வரும் என்றால், கற்றார் முன் நாம் கற்ற கல்வியை சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அங்கு இருக்கின்ற நம்மை விட அதிகம் கற்றவர்கள் அங்கு யாரேனும் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை விரும்பி இவர் நன்றாக சொல்கின்றாரே, இவருக்கு நாம் கற்றவற்றை சொல்லுவோம் என்று அவர்கள் விரும்பி தாம் கற்றவற்றை சொல்ல அதை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுதல் அவை அஞ்சாமையின் ஒரு பகுதி. ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின்
அளவு அறிந்து கற்க. ஆற்றின் அளவு அறிந்து கற்க. ஒரு சபையிலே, ஆற்றின் என்ற சபையில்னு வச்சுங்க, சபையிலே அளவு அறிந்து கற்க. அளவை நூல்களை தெரிந்து கொண்டு கற்க வேண்டும். அது என்ன அளவை நூல்கள் என்றால், சொல்லினுடைய பயனையும் சிறப்பையும் சொல்கின்ற நம்முடைய நூல்களிலே ஒரு வகை அளவை நூல். அளவு அறிந்து கற்க என்றால், அதை அந்த படிக்கின்ற முறையை அறிந்து கொண்டு, அவற்றை அளவு நூல்களை கற்பதற்கு முன்னால் நாம் இலக்கண நூல்களை கற்க வேண்டும். தமிழ்ல என்ன பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, முதல்ல இலக்கணம் தான் கற்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அளவை நூல்களை கற்க வேண்டும். ஆற்றின் அளவு அறிந்து கற்க. இலக்கண நூல்களை கற்ற பிறகு அளவை நூல்களை கற்றால்தான், இப்போ ஒரு அமைச்சன் ஒரு மாற்று அரசனுடைய சபைக்கு செல்கின்றான், தன்னுடைய அரசனுடைய கருத்துக்களை சொல்கின்றான். அதற்கு மறுமொழி வந்தால், அந்த மறுமொழிக்கு மறுப்பும் வாதமும் சொல்ல வேண்டி வரும். தருக்கமும் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாம் இலக்கண நூல்களை கற்றவர்களால் தான் செய்ய முடியும் என்பதனாலே, இலக்கண நூலை முதலில் கற்ற பிறகுதான் அளவை நூல்களை கற்க வேண்டும். ஆற்றின் அளவு அறிந்து கற்க. அவை அஞ்சா. அவைன்னா அவை. இந்த இடத்திலே மாற்று அரசனுடைய அவை அஞ்சா. அந்த அவைக்கு அஞ்சா. என்ன, நம்முடைய அரசன், மந்திரியினுடைய அரசன் இருக்கின்ற இடத்திலே அந்த அவை அவனுக்கு மிகவும் பரிச்சயமாகவும் பயமில்லாமல் இருப்பதனாலே அந்த அவை இல்லை. அங்க வள்ளுவர் சொல்வது அவை அஞ்சா. மாற்று அரசனுடைய அவையில் அஞ்சாமல் மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாற்றம்னா மறுமொழி, பதில் சொல்ல வேண்டும் என்றால் மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அமைச்சனுடைய கடமை மாற்று அரசனுடைய அவைக்கு சென்று நம்முடைய அரசனுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதற்கு மறுமொழி வந்தால் அதற்கும் பதில் தர்க்கம் செய்ய வேண்டும். இது அந்த காரணத்திற்காக அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. மாற்றம்னா பதில் கொடுத்தல் பொருட்டு ஆற்றின் அளவு அறிந்து கற்க. ஆற்றின் அளவு அறிந்து கற்க என்றால் அதற்காக இலக்கண நூல்களையும் அளவை நூல்களையும் முறைப்படி கற்று அறிந்து தெரிந்திருக்க வேண்டும். அப்ப பேசுவதற்கு இவையெல்லாம், இத்தகைய நூல்கள் எல்லாம் ஒருவனுக்கு அவசியம் கற்றிருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். தர்க்க நூல், சொல் நூல், இலக்கண நூல், இவை எல்லாமே அளவை நூல்கள். அப்படின்னா இலக்கண பயிற்சி இல்லாதவர்களுக்கு சிறந்து பேச முடியும், ஆனால் மாற்றம் உரைக்க முடியாது. மறுமொழி உரைக்க வேண்டும் என்றால் இலக்கண நூல்களை நன்கு அவர் கற்றிருக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கின்றது இந்த குறள்ல, நேர் ஆப்போசிட் பொருள். ஆற்றின் அளவு அறிந்து கற்க. கற்கன்னா சொல்க என்று ஒரு பொருள் இருக்கின்றது. கற்க கசடர மொழிக அப்படிங்கிறதுல கற்க என்பது சொல்லுக. ஆற்றின் அளவு அறிந்து கற்க என்றால், ஆற்றினா ஒழுங்குமுறையின்படி ஒருவன் பேச வேண்டும் என்றால், அளவு அறிந்து சொல்ல வேண்டும் என்றால், அவன் சபைக்கு அஞ்சாமல் தம்முடன் தர்க்கம் செய்கின்றவர்களுக்கு எதிர்வாதம் சொல்வதற்காக சொல்ல வேண்டிய ஒழுங்குமுறை சொல்லாதபடி சொற்களை அவன் சொல்ல வேண்டும். அது என்னன்னா, தர்க்கம் ஆர்குமெண்ட் பண்றப்ப ஆற்றின் வகை அறிந்து, அதாவது நமக்கு கோபப்படக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, தவறுதலான முறை தவறி மற்றற்ற வார்த்தைகளை அங்கே நாம் அந்த அவையிலே அவலட்சண வார்த்தைகளை நாம் பேசாமல், முறை தவறி பேசாமல் கண்டிப்பான பதங்களை பேசலாம், ஆனால் கடுமையான பதங்களை பேசக்கூடாது என்பது இந்த குறளுக்கு இன்னொரு பொருள். சரி, 726. வாளோடு எண் வன்கண்ணார் அல்லாருக்கு, நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. 2 கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு பாருங்க இந்த குறள்ல. இருக்கிறதே 7 வார்த்தை. 7 வார்த்தையில என்ன விளையாட்டு பாருங்க. வாளோடு எண் வன்கண்ணார் அல்லாருக்கு. வாள் என்ன, கையில வச்சிருக்கிற கத்தி, வாள், நீண்ட வாள்.
வாளோடு ஏன். இவன் எதுக்கு கையில கத்தி வச்சிருக்கிறான்? ஏன் கத்தி வச்சுட்டு என்ன சார் தப்பு? வன்கண்ணார் அல்லார்க்கு. வன்கண்ணார் என்றால் மனதிலே வீரம் இல்லாதவர்கள், வீரம் இல்லாமல் இருப்பவர்கள். வன்கண்ணார் அல்லார்க்கு. வன்கண்ணார்னா வீரம், அல்லார்க்குன்னா வீரம் இல்லாதவர்களுக்கு. வீரம் இல்லாதவர்களுக்கு கையிலே கத்தி எதுக்குடான்னாரு. வாளோடு என் வன்கண்ணார் அல்லார்க்கு. சரி, வெயிட் ஃபார் இஸ் பஞ்ச் லைன். அதை பார்த்து என்ன சொல்றாரு அடுத்தது? நூலோடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு. நூல்னா கையில புத்தகம். எதுக்கு புத்தகத்தை கையில வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் இந்த இடத்துல? நூலோடு என், எதுக்கு இவன் கையில புத்தகம்? நுண் அவை அஞ்சுபவர்க்கு. நுட்பமான அறிவு உடையவர்கள் இருக்கின்ற அந்த அவையிலே பேசுவதற்கு அஞ்சுபவர்களுக்கு கையில எதுக்குடா புஸ்தகம்னாரு. முதல்ல கேட்டாரு, அவன் கையில எதுக்குடா வாள், அவனுக்கு வீரம் இல்லையன்னாரு. இவன் கையில எதுக்குடா புத்தகம், இவனுக்கு தான் பேசுவதற்கு பயம் இருக்கின்றது, பயம். அதனால அவனுக்கு வாளும் தேவையில்லை, இவனுக்கு புஸ்தகமும் தேவையில்லைன்னாரு. வாளோடு ஏன் வன்கண்ணார் அல்லார்க்கு. மண்கண்ணார் அல்லார்க்கு, மன உறுதி உள்ளவர்கள் அல்லாதவர்களுக்கு வாளோடு என். வாளோடு என்ன வேலை இவர்களுக்கு? அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா நூலோடு என். அவையில் இருப்பவர்களை கண்டு அவர்களுடைய நுண்ணறிவை பார்த்து பயந்து பயந்து சாகுகின்றவர்களுக்கு நூலோடு என். கையில எதுக்கு நூலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த எண்ணுங்கிற இடத்துல என்ன வேலைன்னு போடலாம். அடுத்த என்ன பயன்? வன்கண்ணார் அல்லார்க்கு வாளினால் என்ன பயன்? அதே மாதிரி நுண் அவை அஞ்சுபவர்களுக்கு நூலினால் என்ன பயன்? இன்னொரு பொருள் இருக்கு அதுக்கு. வன்கண்ணார் அல்லார்க்கு, வன்மை அல்லாதவர்களுக்கு வாளினால் என்ன பெருமை? பேசுகின்ற அவைகளை பேச அஞ்சுபவர்களுக்கு நூலினால் என்ன பெருமை? எந்த வேர்டு போட்டாலும் அந்த எண்ணுங்கிற இடத்துல என்ன பயன், என்ன பொருள், என்ன வேலை, எதை போட்டாலும் பொருத்தமா இருக்கிற மாதிரி போட்டுக்காரு பாருங்க. வன்கண்ணார் அல்லார்க்கு வாளோடு என் அவை அஞ்சுபவர், நுண் அவை அஞ்சுபவர்க்கு நூலோடு என். இங்கேயும் இந்த நுண் அவை அப்படின்னு நம்ம முன்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம். நுண் அவை என்பது அந்த அவையில் உள்ளவர்களுடைய தன்மையை அவைக்கு மேல் ஏற்றி நுண்மையான அவை அல்ல, நுண்மையான அறிவுடையவர்களுடைய அவை என்று உபசார வழக்கு பயன்படுத்தப்பட்டது. சரி, இதுல இன்னொரு இலக்கணம் இருக்குது. என்னன்னா, வாளோடு என் வன்கண்ணார் அல்லார்க்கு. இதுல வள்ளுவருக்கு ஏன் இந்த வாள் மேல இப்படி ஒரு ஆசை? கையில கத்தி வச்சுக்க கூடாதா? கையில கதாயுதம் வச்சுக்க கூடாதா? கையில வில்லும் அம்பும் வச்சுக்க கூடாதா? கையில ஈட்டி வச்சுக்க கூடாது? அப்ப என்ன கேட்டுக்கலாம், ஈட்டியோடு என் வன்கண்ணார் அல்லார்க்கு போட்டிருக்கலாம்ல. அப்ப ஏன் வாளோடு என் என்று எல்லா ஆயுதங்களிலும் வாளை குறிப்பாக அவர் சொன்னார் என்றால், அப்படி ஒன்றும் அவருக்கு ஒன்றும் இந்த ஆயுதம் தான் பிடிக்கும், இந்த ஆயுதம் பிடிக்காதுன்னு இல்லை. அவர் ஒரு இலக்கணத்தை இங்கே நமக்கு காட்டுகின்றார். என்னன்னா, நன்னூல் சூத்திரம் 359 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி ஒழி தன் இனம் கொளற்கு உரித்தே. ஒரு மொழினா ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஒழினா அது சொன்னாலே போதும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். எப்ப? தன் இனம். அந்த ஒரு வார்த்தை சொன்ன அந்த இனத்தினுடைய எல்லா வார்த்தைக்கும் அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஆக்சுவலா என்னன்னா, ஒரு தமிழ்ல சொல் என்பது 4 வகை: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4லே இடைச்சொல்லிலே ஒரு சொல்லை சொன்னால் அதற்கு ஏதுவாக இருக்கின்ற மற்ற இடைச்சொல்களை எல்லாவற்றையும் அந்த இனமாக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் பெயர்ச்சொல். இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான். கதிர்வேல் வெற்றிலை தின்றான்னா வெற்றிலை மாத்திரமா தின்கின்றான்? இல்லையே. வெற்றிலையில கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து, கொஞ்சம் பாக்கு சேர்ந்து, எல்லாவற்றையும் சேர்த்து, சீவல் எல்லாம் சேர்த்து தானே உண்கின்றான். அப்ப வெற்றிலையோடு பாக்கையும் சுண்ணாம்பையும் எல்லாவற்றையும் அதற்கு உரிய மற்றவற்றையும் சேர்த்துதான் அவன் தின்கின்றான் என்று பொருள்படும். ஆனால் சொல்கின்றது என்ன சொல்றோம்? வெற்றிலை, கதிர்வேல் வெற்றிலை தின்றான். ராமன் சோறு உண்டான். ராமன் சோறு மாத்திரமா உண்டான்? இல்லையே. ராமன் தயிர் சோறு, சாம்பார் சோறு, காய்கறி, அப்பளம்,
தயிர், குழம்பு, ரசம் என்று எல்லாவற்றையும் சேர்த்துதானே உண்டான். வெறும் சோறு மாத்திரமல்ல, மற்றவற்றையும் சேர்த்துதான் உண்டான் என்பது ராமன் சோறு உண்டான் என்ற பொருளிலே வருகின்றது. நஞ்சு உண்டவன் சாவான், இது வினைச்சொல் பாருங்க. நஞ்சு உண்டவன் சாவான் அப்படின்னா, ஆமா, விஷம் சாப்பிட்டவங்க செத்துதான் போவாங்க. அப்ப நஞ்சு உண்டவள் சாக மாட்டாளா? ஆமா, இப்ப அவ பெண்ணா இருந்தாலும் அவளும் சாவாள். அப்ப நஞ்சு உண்டவள் சாவாள், நஞ்சு உண்டவர் சாவார், நஞ்சு உண்டது சாகும். அது ஒரு மிருகமாக இருந்தாலும் அதுவும் சாகும் இல்ல. நஞ்சு உண்டது சாகும், நஞ்சு பன்மையில பாருங்க, நஞ்சு உண்டவை சாகும் என்று என்று இவையெல்லாம் கூறாமையே அவை அமையும். அவை அவை அவையும் அவை அமையும். அப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. பார்ப்பான் கல் உண்ணான், அந்தணர்கள் கல் உண்ணார்கள் அப்படின்னா, பார்ப்பினி கல் உண்ணுவாள் இல்லையா? நம்ம பார்ப்பான் மாத்திரம் தானே சொன்னாரு இல்லையா? பார்ப்பினியும் கல் உண்ணால், பார்ப்பரும் கல் உண்ணார், பார்ப்பர்களும் கல் உண்ணார்கள் என்று 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 அந்த அந்த இனத்தை குறித்த மற்ற சொற்கள் அங்கு சொல்லாமலேயே பொருள்படுகின்றது. அவ்வாறு இங்க என்ன பார்க்கணும்னா, வாளோடு என் வன்கண்ணார் அல்லாருக்கு என்றால் வாள் மாத்திரம் இல்ல, ஈட்டியோடு என், ஈட்டி எடுத்துட்டு போனாலும் இதே பாயிண்ட் தான். ஈட்டியோடு என் வன்கண்ணார் அல்லாருக்கு, வில்லும் அம்பும் என் வன்கண்ணார் அல்லாருக்கு என்று படைக்கலன்கள் எல்லாவற்றையும் அந்த அந்த வாளோடு என்ற சொல்லின் மூலம் நாம் பெற இருப்பதனாலே ஒரு ஒரு மொழி சொன்னால் அதுவே போதும். தன் இனம் கொலர்க்கு உரித்தே, தன்னுடைய இனம் எல்லாவற்றையும் அதை வைத்துக் கொண்டே அதை குறிக்கும் உரிமையுடையது என்ற இலக்கணமும் இந்த பாட்டிலே நமக்கு தெரிகின்றது. இலக்கணம் நிறைய பேருக்கு கேட்கறதுனால நான் கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு இருக்கு பாருங்க. வாளோடு எண், நூலோடு எண் இந்த கேள்வி ரெண்டு இடத்திலே கொஸ்டின் மார்க்கும் வருதில்லை. எண் என்பது அந்த வினா இரண்டு இடத்தும் எதிர்மறை. வாள் கையில வச்சிருந்து எந்த புண்ணியமும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி நூல் கையில் வைத்திருந்தாலும் எந்த பயனும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை என்று இரண்டு இடத்திலும் எதிர்மறை விடையை அவாவி நின்றது, எதிர்மறை விடையை நோக்கி நின்றது. அது ஒரு இலக்கணம். அது இது இது மற்றவர்களும் நீதிநெறி விளக்கத்துல குமரகுருபரும் இதை நல்ல விவரிக்கிறாரு. அவை எஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும். ஒன்னும் பயனே இல்லையே, அவன் படிச்சு எதுக்கு வந்திருக்கிறான்? கையில நூல் இருக்குன்னு இவர் சொன்னாரு, அவன் படிச்சதை சொன்னார் நீதிநெறி விளக்கத்துல. அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வி, அவன் படிக்காம இருந்திருக்கலாம். அதுக்கு கல்லார் அவையஞ்ச ஆகுல சொல்லும், கல்லார் அவையஞ்ச ஆகுல சொல்லும். அவன் படிக்கல, ஆனா வெறும் வாய் சவடால் மாதிரி பேச்சு மாத்திரம் வந்துட்டே இருக்க. கல்லார் அவையஞ்ச ஆகுல சொல்லும், நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் ஏழையா போயிடுமோன்னு சொல்லி பயந்துகிட்டு ஈத்துண்ணார் செல்வமும், கையில் இருக்கிற செல்வத்தை வைத்துக் கொண்டு கொடுக்காமல் இருந்தால் அவன் கையில் இருக்கிற செல்வம் எதற்கு பயன்படும்? அவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூண்டாரின் நன்னலும், வறுமையுடையவனுடைய சிறப்பும் பூத்தலின் பூவாமை நன்று. இதெல்லாம் பேசாம பூக்காம இருந்திருக்கலாமே. அதே மாதிரிதான் இவங்க கையில வாழை வைக்காம வச்சிருந்திருக்கலாமே. அதனாலதான் இவங்கள மாதிரி கையில நூல் வைக்காம புத்தகம் இல்லாமல் இருந்திருக்கலாமே என்று வள்ளுவர் ஆதங்கப்படுகின்றார். இவற்றால் எந்த பயனும் இல்லை, இவை தோன்றலின் தோன்றாமையே நன்று. இன்னும் ஒரு சட்டில் வேரியேஷன் இருக்கு அந்த பொருள்ல. பிறருக்கு இப்ப கையில நூல் மாத்திரம் இருந்தா போதாதே. அப்ப நூல் மாத்திரம் இருந்து அவை அஞ்சாமையும் வேணும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்மறை முகத்தால் வீரனுக்கு வாள் வேண்டும் என்றும், அஞ்சாது பேசுபவனுக்கு அஞ்சாமல் பேசுகின்றவனுக்கு நூலறிவு வேண்டும் என்பதும் வள்ளுவர் இன்டைரக்டாக குறிப்பிடுகின்றார். இங்கேயும் அந்த நுண் அவை இருக்குன்னு சொல்லிட்டேன். நுண் அவை என்பது நுண்மையான அறிவை உடையவருடைய அவை மேல் ஏற்று சொல்லப்பட்டது. 727 பகையகத்து பேடி கை ஒல்வாள், அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். வாள் அடிக்கடி வருது இந்த தடவை. பாருங்க, பகையகத்து பேடி கை ஒல்வாள். இப்போ ஒரு புதுசா ஒரு வார்த்தை வருது நமக்கு தமிழ்ல. பேடி, பகையகத்து பேடி கை ஒல்வாள், அவையகத்து
அஞ்சும் அவன் கற்ற நூல். இப்ப இந்த என்ன கேள்வி கேட்கல, என்ன நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, இது இது தேவையில்லாம அவன் கையில நூலை வச்சு வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று. அந்த பேடி வீரமில்லாதவள், கையில எதற்கு ஒல்வாள், நல்ல பளபள என்று மின்னுகின்ற கூர்மையான வாளை கையில வைத்திருப்பது எதற்கு அப்படிங்கறத சொல்லாமே அந்த பொருளை விளங்க வைத்து விட்டார். ஏன்னா முதல் குரலிலே அதை வைத்திருக்கின்றார். இப்ப பார்ப்போம் இந்த குரல்ல. பகையகத்து. பகையகத்து என்றால் பகைவர்கள் இருக்கின்ற இடத்திலே. பேடி. பேடின்னா என்ன? பேடின்னா, இப்ப பால்ல ஆண்பால் பெண்பால்னு ரெண்டு இருக்கு. ஆனால் சிலருக்கு ஆண்பாலும் பெண்பாலும் கலந்து இருக்கும். பெண் பெண் பண்பும் ஆண் பண்பும் சேர்ந்து இருக்கும். சில சமயம் நம்ம பார்ப்போம் அது மாதிரி மக்களை. அப்ப பேடி, இந்த குரல் படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. என்னன்னா, பேடின்னா ஆண் பண்பும் பெண் பண்பும் கலந்து இருக்கின்ற சமயத்திலே பெண் பண்பு அதிகமாகவும் ஆண் பண்பு குறைவாகவும் இருந்தால் அவர்களுக்கு பேடின்னு பெயர். நான் அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, நான் பானான்னு வச்சுக்கிறது. பெண்ணின் இயல்பு கூடவும் ஆணின் இயல்பு குறைவாகவும் இருந்தால் அவர்கள் பேடி. அலின்னு ஒண்ணு இருக்கு. அலின்னு என்ன பண்ண, ஆணின் இயல்பு கூடவும் பெண்ணின் இயல்பு குறைவாகவும் உடையது பேடி. சாரி, அலி. அங்க ஆண் அதிகமா இருந்தா அலி, பெண் பண்பு அதிகமாக இருந்தால் பேடி. இங்கே வள்ளுவர் பேடியை சொல்கின்றார். பகையகத்து பேடி கை ஓல்வாள். வீரமில்லாத அந்த பெண்ணின் இயல்பு மிக்க அந்த பேடிக்கு கையிலே எதற்கு மின்னுகின்ற ஒல்வாள்? அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அவையகத்திலே உள்ளே செல்லுகின்ற பொழுதே அவையை பார்த்துவிட்டு வாய் திறப்பதற்கு பயப்படுகின்றவனுடைய அவனுக்கு கையில நூல்னு முதல் பாட்டுல சொன்னாரு. இப்ப என்ன சொன்னார்? கற்ற நூல். இவன் நல்லா ராத்திரி பகலா உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த நூலை. ஆனால் அதை பேசுவதற்கு பயப்படுவதனாலே அவன் எதற்காக அந்த நூலை கற்றான் என்று சொல்கின்றார். சொல்வதற்கு பயப்படுகின்ற குற்றத்தால் அந்த நூலுக்கு சிறப்பொன்றும் இல்லாமல் குறைபட்டு போகின்றது. அந்த அந்த பேடி கையில இருக்கின்ற வாளானது பார்ப்பதற்கு பல என்று சிறப்பாக இருந்தாலும் பயன்படுத்த தெரியாத காரணத்தினாலே அதுவும் தன்னுடைய சிறப்பை இழந்து இருக்கின்றது என்று உதாரணம் சொல்கின்றார். அந்த பேடியினுடைய கையிலே எவ்வளவு நல்ல ஆயுதம் இருந்தாலும் அதை பிறரை தாக்குவதற்கு பயன்படுத்த முடியாது. தன்னை காப்பதற்கும் அவனுக்கு பயன்படுத்த முடியாது. என்னால் அவன் தான் பயந்து கை நடுங்கி அதை கீழே போட்டு விடுகின்றானே. அதனாலே அது யாருக்கும் பயனில்லாமல் போகின்றது. அதே மாதிரிதான் அவை அஞ்சுகின்றவர்கள் எவ்வளவுதான் பல நூல்களை கற்றறிந்தாலும் அது அவனுக்கும் பயனில்லாமல் பிறருக்கும் பயனில்லாமல் போகின்றது. சரி, இதுல ஒரு 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 பொருள் சொல்லாம சொல்றாரு. என்னன்னா, இது இது யாருக்கு பயன்? யாருக்கு? இந்த அவனை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பயன் இல்லை, பிறரை அழிப்பதற்கும் பயன் இல்லை. அந்த அந்த பேடியின் கையில இருக்கின்ற வலிமை மிக்க வாள் அப்படின்னா பயன் மாத்திரம் இல்லை, அதுல ஒரு கெடுமையும் இருக்கின்றது, கெடுதியும் இருக்கின்றது. என்ன கெடுதி அப்படின்றால், ஒரு சிறப்பான ஒரு ஆயுதத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு சண்டைக்கு சென்று அந்த பயத்திலே அந்த கையெல்லாம் நடுங்கி அந்த வாளை கீழே போட்டுவிட்டு தோற்று ஓடினால் அந்த வாளை வைத்து கொண்டே எதிரிகள் உங்களை கொன்று விடுவார்கள். அதே அதே மாதிரி கற்று அறிந்தவர்களுடைய சபையிலே எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று நீங்கள் ஆரம்பித்து ஒன்றும் அந்த தெரிந்தவற்றை சிறப்பாக பேச முடியாமல் நீங்கள் பயந்து அஞ்சினால் நீங்கள் படித்தவற்றை வைத்துக்கொண்டே உங்களை இழிவு செய்வார்கள். அப்ப இரண்டிலுமே உங்களுக்கே அவை கெடுதல் செய்யும் என்று வள்ளுவர் சொல்லாமல் சொல்கின்றார். இதுக்கு இந்த இந்த பகையகத்து பேடி கை ஒல்வாள். பகைக்களத்திலே பேடியானவன் தன் கையிலே வைத்திருக்கின்ற வீரமில்லாத காரணத்தினாலே அந்த வாளானது தனக்கே எதிரியாக பயன்பட போகின்றது என்பதற்கு ஒரு ஒரு ராமாயணத்திலே அப்படியே இந்த குறளுக்கு ஒரு ஒரு உதாரண நிகழ்ச்சி ஒன்று வருகின்றது. சுந்தர காண்டத்திலே அந்த ஒரு இரவு அந்த இலங்கையிலே அசோகவனத்திலே சீதையை பார்த்து வெகு நேரம் பேசி கண்டுபிடித்து வெகு நேரம் பேசி அவளுக்கு துணிச்சலையும் மனதிலே தைரியத்தையும் உண்டாக்கி விட்டு, இப்ப மிட் நைட்டுக்கு மேல ஆயிட்டுது.
இன்னும் ஒரு ஒரு அந்த பகல் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அவன் அங்க இருந்து செல்ல வேண்டும். இலங்கையை விட்டு செல்ல 30 நாள் முடிந்து விட்டது. அடுத்த 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 நாள் காலையிலே ராமனிடம் சென்று செய்தியை சொல்ல வேண்டும். தான் வந்ததற்கு ஒரு ராவணனை பார்த்து அவனிடமும் ஒரு பயத்தை உண்டாக்கி ஒரு 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 தேவையில்லாமல் ஒரு பெரிய வீரனை நீ எதிரியாக ஏற்று வாங்கிக் கொண்டாய் என்று அவனை பயமுறுத்தி சீதையை இனிமேல் இருக்கின்ற பக்கமும் நீ திரும்பாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக காட்டுவதற்காக ஒரு பெரிய யுத்தத்தை ஆரம்பிக்கின்றான். அந்த யுத்தத்திலே அசோகவனத்தை அழித்துவிட்டு நம்ம பஞ்ச சேனாதிபதிகளை அழித்துவிட்டு கிங்கரர்கள் எல்லாரையும் அழித்துவிட்டு அடுத்து வருகின்றவனுக்கு காத்திருக்கின்றான். அடுத்து வருகின்றவன் சம்புமாலி. சம்புமாலி என்பவன் அந்த ராவணனுடைய முதல் மந்திரி பிரகஸ்தனுடைய பையன். பிரகஸ்தன் சம்புமாலிக்கு ராவணனுக்கு மாமன். இவன் மாமன் மகன், அம்மாஞ்சி மகன், அம்மான் சேய். சிறப்பான ஒரு தேரிலே அலங்கரிக்கப்பட்ட முறையிலே இவன் வருகின்றான். யாரு? சம்புமாலி வருகின்றான். சண்டை போட்டு சலித்து நிற்கின்றான். இன்னும் ஒரு வீரமே இல்லாம ஒரு மக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கின்றது, எனக்கு வேற நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சலிப்படைகின்றான் அனுமன். சலித்தான். என்னடா இது, திருப்பி இவனே வரானே சண்டைக்கு, அது மாதிரி சலித்தான். அந்த சம்புமாலி பெரிய ஆயுதங்களை எல்லாம், அம்புகளையும் வில்லையும் படைக்கலன்களையும் ஈட்டியையும் எரிய அவற்றை இவன் தரையில நிக்கிறான். கையால் எய்யும் சரத்தை உகச்சாடி ஒளித்தான். அந்த ஐயன் தேர் தட்டிலிருந்து எரிகின்ற அந்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் கையால் எய்யும் சரத்தை கையால் அப்படியே பிடிச்சி உடைச்சி தூக்கி போட்டான், ஒளித்தான். பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்தான். அமரர் கண்டார். இதை பார்த்துட்டு, அப்பா சம்புமாலியுடைய இவ்வளவு ஆயுதங்களையும் வெறும் கையாலே உடைச்சு போட்டானே அனுமன், இவன் தான் சபாஷ், ராவணனுக்கு ஏற்ற எதிரியை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று அமரர்கள் கண்டனர். தேவர்கள் மேலிருந்தபடி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்ப்பன்னா பெரும் ஆரவாரம் செய்ய தேரினுள் புக்கு, தரையிலிருந்து அப்படியே ஒரே பாய்ச்சல் அந்த சம்புமாலியினுடைய தேரிலே உள்ளே புகுந்தான். புக்கு கலித்தான். முன்னால சலித்தான், அடுத்தது ஒளித்தான், அடுத்தது கலித்தான். கலித்தான்னா மகிழ்ச்சியிலே கூத்தாடுகின்றான். கலித்தான். சிலையை கையால் வாங்கி கழுத்தின் இடையிட்டு வலித்தான். சிலைன்னா வில்ல பிடிச்சிட்டு அம்பு விட்டுட்டு இருக்கான்ல அந்த சம்புமாலி, கொஞ்சம் தள்ளி நில்றான, அவன் கழுத்தை பிடிச்சி அவனுடைய அந்த கையில் இருந்த வில்லை வாங்கி, எவ்வளவு எளிமையா நடக்குது பாருங்க அந்த சண்டை. பெரிய சண்டை போட்டு அந்த அவன் கையில இருந்து பிடுங்கல. அவன் என்ன சொல்றாரு பாருங்க கம்பன், சிலையை கையால் வாங்கி, கொடுறான்னா கொடுத்துறான்ல, அது மாதிரி கையால் வாங்கி அந்த எளிமையை காட்டுறாரு அவரு. உனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அனுமனுக்கு. என்ன சிலையை கையால் வாங்கி கழுத்தின் இடையிட்டு, ஜஸ்ட் இமேஜின், வில்லுல அந்த இருக்கும், நானுக்கும் அந்த வில்லுக்கும் இடைப்பட்ட அந்த இடையில அவனுடைய கழுத்தை விட்டு கழுத்தின் இடையிட்டு வலித்தான். அப்படியே ஒரு 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 அந்த நாணுல ஒரு முடிச்சை போட்டு இழுத்தான். பகுவாய் மடித்து மலை போல் தலை மண்ணிடை வீழ, அப்படியே அந்த கழுத்து அறுபட்டு அந்த வழியிலே அவனுடைய மண்டை ஓட்டில் இருக்கிற வாயானது மடித்து விரிய, அது வாய் மூடாமலேயே வானளவுக்கு உயரே சென்று எங்கேயோ அந்த படைக்களத்தினுடைய ஒரு இடத்திலே போய் மண்ணிடை விழுந்து இறந்தான். அப்ப இந்த அவனுடைய சம்புமாலியினுடைய கையிலே இருந்த அந்த ஆயுதங்கள் யாருக்கு பயன்பட்டன? வீரம் இல்லாமல் கோழையாக நின்ற காரணத்தினாலே அவன் அந்த அம்பையும் வில்லையும் அவனுடைய ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டே அனுமன் அவனை அழித்தான். அதனால அதுதான் சொல்றாரு, அந்த வீரம் இல்லாமல் பேடியினுடைய கையிலே இருக்கின்ற ஒன் கை வாள் அவனுக்கே எதிரியாக ஆகிவிடும். அதே மாதிரிதான் அவையகத்திலே அஞ்சுபவனுடைய கற்ற நூலானது அவனை இழிவுபடுத்துவதற்கே அது பயன்படும் என்று
இந்த குறளுக்கு அனுமனுடைய செயல் ஒரு சான்று, அப்படியே ஒரு சான்று. அடுத்து 729. சாரி, 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே. பல்லவை கற்றும் பயமிலரே. பல்லவைன்னா பல நூல்களை கற்றும் பயனிலரே. நிறைய நூல்களை கற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லாமல் இருக்கின்றானே அவனுக்கு. எப்படி? ஏன்? நல்லவையில், நல்லோர்கள் இருக்கின்ற அவையுள் நன்கு செல சொல்லாதார். நல்லவர்கள் இருக்கிற சபை, நல்லா தைரியமா பேசலாம். அந்த சபையில கூட நன்கு செல சொல்லாதார், அவர்கள் ஏற்கும்படி செல சொல்லாதார்ங்கிறது நிறைய குறள வருது பாருங்க. அவர்கள் ஏற்கும்படி தெளிவாக நம்மால் பேச இயலாதவர்களுக்கு பல்லவை கற்றும் பலனிலரே. பல வகையான நூல்களை கற்றும் இவர்கள் எதற்கு கற்றார்கள் என்ற பயனும் இல்லாமல் போய்விட்டது. பல நூல்களை கற்றவர்கள் அதை பிறருக்கு சொன்னால்தான் பொருள் பயன் கிடைக்கும். எப்படி ஒரு செல்வம் நிறைய இருக்கின்றவர்கள், பொருள் ஈட்டுகின்றவர்கள் பொருளை பிறருக்கு கொடுத்தால் தானே பயன்படும். அவ்வாறே இவர்கள் பல நூல்களை மிகவும் கஷ்டப்பட்டு கற்றிருந்தும் பிறருக்கு கொடுப்பதற்குரிய, சொல்வதற்குரிய தைரியம் இல்லாத காரணத்தினாலே இவர்கள் கற்ற அறிவினால் பயனில்லாமல் ஆகிவிட்டது. அடுத்தது 729. கல்லாதவரில் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்லாதவரில் கடை என்ப. கற்றார் முன் கற்றார்னு ஆரம்பிச்சார் இந்த அதிகாரத்தை. இப்ப எப்படி முடிக்க போறாரு பாருங்க. கல்லாதவரில் கடை என்ப. அதுல கற்றவர்கள் எல்லாவற்றிலும் கற்றவன் யாரு? அவை அஞ்சாமல் பேசுகின்றவன்னாரு. இங்க என்ன அப்படியே ஆப்போசிட் பாருங்க. கற்றவர்கள், கல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் கடை என்ப. படிக்காதவங்க எல்லாம் ஒரு ஊரை தனியா எடுத்து போடு ஒரு சபையில, அதிலையும் இவன் கட்ட கடைசி நான் இவனை கொண்டு போய் வைப்பேன்னாரு. யார வைப்பேன்னார? படிச்சவனாக இருந்தாலும் கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். ஆனா அதுக்கு ஒரு வள்ளுவருக்கு நம்ம வீட்டுக்கு பெனிஃபிட் என்னன்னா, நல்லார் அவைன்னா நீங்க என்ன பண்ணாலும் அவங்க உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு நல்லவர்களுடைய சபை அது. நல்லவர்களுடைய சபையிலும் கற்று அறிந்தவர்கள் அங்கே பேசுவதற்கு அந்த அவையிலே அஞ்சுபவர்களாக இருந்தால் வள்ளுவர் என்ன சொல்ற, நான் எங்க கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னா, கல்லாதவருள்ளும் கடை என்ப, அதுலயும் அவர்கள் கடைசியிலே வைப்பேன். கல்லாதவரில் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். படிப்பு அறிவு இல்லாதவர்களை விட இவர்கள் மட்டமானவர்கள். ஆனால் படிப்பு அறிவு இருக்கின்றவர்கள், ஆனால் படிப்பு அறிவு இல்லாதவர்களை விட மட்டமானவர்கள். சரி, இப்படி சொல்லலாமா அவரு? படிப்பு அறிவு படிச்ச எதுக்கு கல்லாதவர்கள் கூட கொண்டு போய் கற்றவர்களுடைய சபையிலே இவனை நான் கடையிலே வைப்பேன். ஏன்னா இவன் கற்றதை பிறருக்கு சொல்ல இயலாதவன் என்பதனாலே கற்றவர்களுள் கடையில் வைப்பேன்னு சொல்லதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாருன்னா, இவனை கொண்டு போய் நேர டிரான்ஸ்பர் பண்ணி கல்லாதவர்களுடைய அவையிலே கடையிலே வைப்பேன் என்று எதனால சொன்னார் என்றால், அங்கேயும் வள்ளுவர் சிரிக்கிறார். இங்க அப்படியே நம்மட்டு சிரிப்பு என்ன, அங்கேயும் ஒரு காரணம் வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கற்றவன் இருக்கின்றான், கல்லாதவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு மழைக்கு கூட போல, ஒதுங்கல, கல்லாதவன், படிப்பே இல்லை. ஆனால் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாத காரணத்தினாலே, படிப்பிலே எந்த முயற்சியும் செலவும் நேரமும் செலவழிக்காத காரணத்தினாலே அவன் தன்னுடைய மற்ற நேரங்களிலே ஏதாவது ஒரு கலையை கற்றிருப்பான். ஒரு ஓவியம் வரைய கற்றுக் கொண்டிருந்திருப்பான். ஒண்ணுமில்லை, பனைமரத்திலே ஏறி கல்லை எடுப்பதற்கு கற்றுக் கொண்டிருப்பான். நீரிலே ஒரு படகு செய்து நீரோட்டமாக சென்று மீனை பிடிப்பதற்கு கற்றிருப்பான். இப்படி எத்தனையோ ஆய கலைகள் பலவற்றை அவன் கற்றிருக்கலாம். அதனால் அவனுக்கும் பயனுண்டு, பிறருக்கும் பயனுண்டு. அப்ப கல்லாதவர்களே ஓகே தான் எனக்கு. ஆனால் இவனை ஏன் கல்லாதவர்களுள் கடை என்பேன் என்றால், இவன் கற்றவன்.
அதனால மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்கோ, பனைமரம் ஏறுவதற்கோ, ஓவியம் வரைவதற்கோ இவனுக்கு நேரமும் இல்லை. அதுல சிரத்தையும் இருந்திருக்காது. எப்பொழுதுமே காலையில் எழுந்தவுடன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிப்பதற்கு என்று ஓடினவன். ஆனால் படித்து அதை பிறருக்கு சொல்லுவதற்கு திறமை இல்லாத காரணத்தினாலே, அந்த படிப்பினாலே பொருள் பயன் எதுவும் இல்லாமல் போய்விட்ட காரணத்தினாலே, இவனுக்கு வேறொன்றும் தெரிவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினாலே, இவனை நான் கொண்டு போய் அந்த கல்லாதவர்களுடைய கூட்டத்திலே கடையனாக நான் வைப்பேன் என்று வள்ளுவர் சொல்வது ஓரளவுக்கு நமக்கு ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி தான் இருக்கின்றது. இன்னொரு பொருள், ஒரு பொருளை ஒருவன் ஈட்டுகின்ற பொழுது பிறருக்கு கொடுத்து பயனடைய செய்தால்தான் அந்த பொருளினாலே அவனுக்கும் பயன், வாங்குகின்றவர்களுக்கும் பயன். அவ்வாறே இவன் மிக சிரமப்பட்டு கல்வி என்ற பொருளை கற்றும் அவை அஞ்சுதல் என்ற இவனுடைய தன்மையினாலே அதை பிறருக்கு கொடுக்க இயலாத காரணத்தினாலே அந்த அந்த கல்வி பொருளை ஈட்டியதனுடைய பயனை இவனும் பெற இயலவில்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்க இயலவில்லை. அதனாலே எந்த பயனும் செய்யாத காரணத்தினாலே இவனை நான் கற்றவருள்ளும் கடையன் கற்றவர் எல்லாவற்றிலும் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு பொருள் வைக்கின்றார். அடுத்து கடைசி குறள். இதுவும் ஒரு ஒரு பல பொருள் தருகின்ற ஒரு குறள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர், களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். உளரெனினும், உளர்னா இருக்கிறவங்க, இருக்கானப்பா அப்படின்னு சொல்றோம்ல, உளர் உள்ளேன் ஐயான்னு சொல்றோம்ல. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். ஒரு டீம்டு ஃபிக்ஷன் போடுறாரு. உளரெனினும், இவன் இங்கே இருந்தாலும், உரியவனாக உட்கார்ந்திருந்தாலும், இல்லாரோடு ஒப்பர். இல்லாருன்னு என்ன? இல்லாதவர்களோடு ஒப்பர். யார? களனஞ்சி. களன்னா இப்ப அந்த சபையிலே அங்கு இருக்கின்றவர்களை கண்டு அஞ்சி கற்ற செல சொல்லாதார். தாம் கற்ற நூல் பொருளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லாதவர்கள். ஏன் சொல்லாதவர்கள்? களன் அஞ்சி, அவைக்கு அஞ்சி கற்றதை சொல்லாதவர்கள், சொல்ல இயலாதவர்கள். இவங்க என்ன பண்ணுவீங்க? வள்ளுவருக்கு அங்க அந்த குறள்ல கல்லாதவர்களையும் கடையினாரு. முதல்ல படிச்சவனை பத்தி சொன்னப்ப கற்றாருள்ளும் கற்றவர்னாரு. இப்ப கடைசியில ஒரு கிளைமாக்ஸ், கடைசி குறள்ல இது 730 லாஸ்ட் குறள்ல எப்பயுமே உச்சக்கட்டுக்கு தான் போவோம் அவர்கிட்ட. என்ன சொல்றாருன்னா, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். உளரெனினும் இருந்தாலும், இருந்துட்டு போட்டீங்க, அவன் இருந்தா என்னப்ப, இருந்துட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்தவன். இல்லாரோடு ஒப்பர். இல்லைன்னு வச்சுக்கோ நீ அவன், அவ்வளவுதான் அப்படின்னு. இது ரொம்ப டிவாஸ்டேட்டிங்லி கான்டென்சென்டிங்கா இருக்கு பாருங்களேன். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். உளரெனினும் அவன் இருக்கிறவனாக இருந்தாலும் இல்லாரோடு ஒப்பர். இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இங்க இல்லையா, அவன் அவ்வளவுதான், போயிட்டான், அந்த காலத்துல போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் அந்த குறளை எழுதியிருக்கின்றார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர், களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். இது இன்னும் அவ்வளவு ஈஸியான குறள் இல்ல. வாழ்கின்ற ஒருவனை செத்தவன் என்று சொல்லுதல் ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கணும்னா இந்த குறள் இதே அர்த்தத்தில் ஏத்துக்கலாம். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர். நிறைய பேர் இந்த பொருள் தான் எழுதியிருக்கிறாங்க. உளரெனினும் இருக்கவனாக இருந்தாலும் இல்லாரோடு, இல்லாதவன் மாதிரி, இறந்தவன் மாதிரி, செத்தவன் மாதிரி, உயிரில்லாத மனிதனாக, உயிரோடு வாழ்ந்தாலும் உயிரில்லாத மனிதனாக நான் வைப்பேன். பொய்மையும் வாய்மை எடுத்து, நான் பொய்மையை பேசுகின்றவனையும் வாய்மையை பேசுகின்ற மாதிரி ஒரு செல்ஃப்ல தான் வைப்பேன்னு சொல்றாருல, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்ல. அதே மாதிரி இவன் உளனாக இருந்தாலும் நான் கொண்டு போய் இவனை செத்தவர்கள் இருக்கிற மார்ச்சரி அறையில தான் வைப்பேன். இல்லாரோடு ஒப்பர், அவை களனஞ்சு கற்ற செல சொல்லாதார் என்று குறள். இதற்கு ஒரு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் அவை அஞ்சி இவன் வாயை திறந்து பேசாமல் இருந்தால் அந்த சபையிலே சிலர் அவை அஞ்சாமல் பேசுகின்றார்கள்.
அப்ப அந்த அவையை பற்றி ஒரு நினைத்து பார்க்கின்றவர்கள், அவர் பேசினாரே, உயரமாக இருந்தவர் பேசினாரே, குள்ளமாக இருந்தவர் பேசினாரே என்று அவர் பேசினாரே என்று இல்லாமல், இவன் வாயே திறக்காமல் பேசாமல் இருந்தால், அங்கே அந்த அவைக்கு வெளியே நின்று கொண்டு, அவையின் உள்ளே இல்லாமல் இருக்கின்றவனுக்கும், உள்ளே இருந்து கொண்டு பேசாமல் இருக்கின்றவனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாத இருப்பதனாலே, அவையிலே இல்லாரோடு ஒப்பார். நீ அங்க பார்த்தீங்க, உங்க முகத்தை நான் பார்க்கவே இல்லை இந்த சபையில. இவன் தான் எழுந்திருக்கவே இல்லையே, பேசவே இல்லையே. பேச சொன்னாலே ஒளிந்து கொள்கின்றான், முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். அதனாலே யாரும் இவனை கவனிக்காத காரணத்தினாலே இவன் அவையிலே இருந்தும் இருந்தும் அப்ப உளன் எனினும்னா உயிரோடு இருக்கிறான் இல்ல, அவையிலே இருந்தும் இல்லாரோடு ஒப்பறாது. அவைக்கு இல்லாமல் வெளியிலே இஸ் பிரசன்ஸ் இஸ் நாட் ஃபெல்ட், இஸ் பிரசன்ஸ் இஸ் இன்சிக்னிபிகன்ட் என்று வெளியிலே இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களோடு சேர்ந்து இல்லாரோடு, அவையிலே இல்லாதவர்களோடு ஒப்பாவார் என்று என்று ஒரு பொருள். அடுத்தது, உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பார் என்பதற்கு, ஒரு அவையிலே ஒருவன் சிறப்பாக பேசுகின்றான், அட்லீஸ்ட் சிறப்பாக பேசல, சொல்லாதார், செல்லாம ஒரு வேலிடிட்டே இல்லாம பேசுறான், அப்படி இருந்தா கூட பேசினான் என்பதனாலே அவன் நினைக்கப்படுவார்கள். உளர் எனி அவ்வாறு இல்லாமல் இவன் பேசாமே இருந்தால் உலகத்தாரால் எண்ணப்பட மாட்டாமையால், இது nobody thinks about him, nobody gives three hood to him. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இறந்தவர்களோடு தானே ஒப்பார், இல்ல இறந்தாரோடு ஒப்பர் ஆவார் என்ற ஒரு பொருளும் வருகின்றது. இன்னொன்று, உளரெனினும் இல்லாரோடு, இது ஒரு சிறந்த பொருள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் அப்படின்னா, நன்றாக உழைத்து பொருள் சம்பாதிக்கின்றோம், அந்த பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு பயன்பட வேண்டும் என்றால் அதை ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள், அதை வறியவர்களுக்கும் உரியவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நாமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் பயனடைவதை பார்த்து நாமும் பயனடைய வேண்டும். அதே மாதிரி செல்வத்தை பெற்றவர்கள் என்ன செய்து அந்த செல்வத்தின் பயனை பெறுகின்றார்களோ அடைகின்றார்களோ, அதே மாதிரி கல்வியை பெற்றவர்களும் பிறருக்கு அதை எடுத்து சொல்லி கொடுத்து அவர்களுக்கு மகிழ வைத்து நாமும் மகிழ வேண்டும். அவ்வாறு மகிழாவிட்டால் உளரெனினும், அந்த உலோ பொருள் ஈசிஆர்ல என்னது பங்களா, ரிசார்ட்டு, பல இடங்களிலே ஊட்டியிலே ரெஸ்ட் ஹவுஸ் என்று பல வகைகளிலே பெரும் பணம் கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த இடத்திலே வசிக்கின்ற அந்த வாட்ச்மேனு கூட ஒரு இடம் கட்டி கொடுக்காமல் இருந்தால், இப்படி கஞ்சத்தனமாக இருந்தால் அவர்கள் அந்த பொருளை ஈட்டி வைத்திருப்பதனால என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. இவனுக்கெல்லாம் எதற்கு இவ்வளவு பொருள், இல்லாமையே இருந்திருக்கலாமே என்று உலகத்தார் அவனை பழிப்பார்கள். அப்படி உளரெனினும் இல்லார், இவ்வளவு பொருள் இருந்தும் யாருக்கும் கொடுக்காத கஞ்ச கருமையாக இருப்பதனாலே இவன் எதுக்குடா இவன் இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறான், இல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுகிறார்களோ, அதே மாதிரி கற்றவனும் அதை பிறருக்கு சொல்வதற்கு அஞ்சினால் இவெல்லாம் எதற்கு படித்து வைத்திருக்கின்றான், ஒருவருக்கும் பயனில்லாமல் இவன் படிப்பு இவனோடு அழிந்து போகின்றது என்று வருந்துவர் என்பதனாலே உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார் என்று தன்னுடைய கடைசி அவை அஞ்சாமையினுடைய கடைசி குறளை முடிக்கின்றார் வள்ளுவர். ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கின்றேன். அவை அறிதலிலே இரண்டாவது குறள் நினைக்கிறேன், 712 முதல் அதிகாரத்துல அதை டிஸ்கஸ் பண்ணோம். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். அப்ப ஒரு நம்முடைய டிஸ்கஷன்ல எப்படி இருந்ததுன்னா,
நம்மை விட கற்று அறிந்தவருடைய சபையிலே நாம் எப்படி பேச வேண்டும், நம்மை விட அறிவிலே குறைந்தவரிடம் நாம் எப்படி பேச வேண்டும், அந்த அவையை அறிந்து கொண்டு அவைக்கு அஞ்சாமல் நாம் பேச வேண்டும் என்பதுதான் இருந்தது. ஆனால் அவை என்ற இடத்திலே அந்த காலம், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், சாப்பிடறதுக்கு முன்னாலேயா சாப்பிடறதுக்கு பின்னாலேயா மக்கள் எப்படி நம்முடைய சொற்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்குள்ளே ஒரு 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 அன்ரெஸ்ட் இருக்கின்றதா, கவனமாக கேட்கின்றார்களா என்று எல்லாவற்றையும், அந்த இடத்தையும் காலத்தையும் தெரிந்து கொண்டு, அவையை மாத்திரம்னா எல்லாம் சேர்த்துதான் தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய பேச்சை டிசைன் பண்ண வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்கின்றார். 712ல இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் என்ற இடத்திலே இடை தெரிந்து என்பதிலே இடை என்றால் சொல்லப்படுகின்ற இடத்தை நன்றாக தெரிந்து கொண்டு, அப்ப அது இடை தெரிந்துன்னு எப்படி சொன்னார் அப்படின்னா என்ன அதுல பிரில்லியன்ட்னா, ஒரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம் பேச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில இடத்திலேயே சுருங்க சொல்ல வேண்டும், சில இடங்களிலே விரித்து பேச வேண்டும். அங்கு கேட்கின்றவர்களுடைய மனநிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதற்கு அடுத்து என்ன நடக்க இருக்கின்றது என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஒருவன் பேச வேண்டும் என்பதைத்தான் இடை தெரிந்து என்றார். இதற்கும் பேச்சு என்று வந்துவிட்டால் அனுமரை விட நமக்கு தொட்டுக்கொள்வதற்கு வேறு ஆள் கிடையாது. அதிலே அந்த ஒரு அனுமனுடைய நிகழ்ச்சி ஒன்றை சொல்லி நான் இதை முடிக்கின்றேன். அதுவும் சுந்தரகாண்டன் தான். சுருங்க சொல்லல், விரித்து சொல்லுதல், ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அனுமன் தான் பேசுகின்றார், கேட்கின்ற ஆள் ராமர். அப்ப ராமன் குறிப்பினாலே உணரும் கொள்கை உடையவன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தையை சொல்லாமே புரிஞ்சுக்குவான். அப்ப சுருக்கமா சொன்னா போதாதா? சரி, விரித்து பேசினாலும் அவன் நன்றாக ரசிப்பான். எந்த இடத்திலே ராமனிடம் அனுமன் விரித்து பேச வேண்டும், எந்த இடத்திலே சுருக்கமாக பேச வேண்டும் என்பதை அனுமன் மாதிரி ஒரு ஜட்ஜ் பண்ணிருக்கிற ஆள் பாருங்க, வாழ்க்கையில அது மாதிரி பார்க்கவே முடியாது. எந்த இடம் என்றால், சீதையை இழந்து விட்டு எங்கு இருக்கின்றாள் என்று தேடிக்கொண்டு சோகமாக ராமரும் இலக்குமனும் வருகின்றார்கள். கிஷ்கிந்தையிலே மலை மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவள் இருவரையும் பார்த்துவிட்டு சுக்ரீவன், இவர்கள் இருவரையும் பார்த்தால் வாலியினுடைய ஆள் மாதிரி தெரிகின்றது, மாறு வேடத்திலே வருகின்றார்களோ, எனக்கு பயமாக இருக்கின்றது, நான் போய் குகையிலே ஒளிந்து கொள்கின்றேன், நீ சென்று விசாரித்து வா என்று விசாரித்து என்ன செய்ய வேண்டும், அவர்கள் காலை விழுவதா சண்டை போடுவதான் ஒண்ணுமே சொல்லல, விசாரித்து வா என்று சொல்லிவிட்டு சுக்ரீவன் ஓடிவிட்டார். ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரியனுடைய வேடம் எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் இருவரையும் வெளியிலிருந்து கூர்ந்து கவனித்து ஒரு முடிவுக்கு அருகிலே எதிரி எய்தி எதிர்க்கே அவங்க மேல ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். மலையிலிருந்து கீழே வணங்கி எதிர் சென்று எய்தி ஒரு வார்த்தை சொல்கின்றான். நுங்கள் வரவு கவ்வை இன்றாகுக. கவ்வைனா துன்பம். உங்களுடைய வரவு, இந்த மலைக்கு நீங்கள் வருகின்றீர்களே, உங்களுடைய வரவு துன்பம் இல்லாமல் ஆகுக. இதான் சொன்னது அவன், துன்பம் இன்றி போகுக. நுங்கள் வரவு கவ்வை இன்றாக, துன்பம் இல்லாமல் ஆகுக என்று சொன்னான். துன்பம் இல்லாதது ஆகுக. அதுல பாருங்க, துன்பம் இல்லாதது ஆகுன்னா யாருக்குன்னு சொன்னா, தனக்கு துன்பம் இல்லாமல் ஆகட்டும்னு சொன்னானா, தன்னுடைய அரசன் சுக்ரீவனுக்கு துன்பம் இல்லாமல் ஆகட்டும்னு சொன்னானா, இல்ல உங்கள் இருவருக்கும் துன்பம் இல்லாமல் ஆகட்டும்னு சொன்னானா? ராமர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு இவ்வளவு சொல்ல வேண்டும், இந்த 3 வார்த்தை அவருக்கு அதிகம். உங்கள் வரவு கவ்வை இன்றாகுக, துங்கள் வரவு துன்பம் இன்றி அமைக என்று சொல்ல, ராமன் இதிலேயே அனுமனை புரிந்து கொண்டான். இருந்தாலும் நீ யார் என்று ராமன் வினவ, யான் காற்றின் வேந்தற்கு, காற்றின் வேந்தன்னா வாயு பகவானுக்கு, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் என் தாய் அஞ்சனை, என் பெயர் அனுமன், நாமமும் அனுமன் என்பேன். நும் வரவு நோக்கி உன்னை பார்த்து விட்டு விம்மல் உற்று பயந்து போய் அணையன் ஏவ, என்னுடைய தலைவன் ஏவ வினவியே வந்தேன், உங்களிடம் விசாரிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று எல்லாவற்றையும் அந்த 2 வரிகளிலே சொல்லி முடிக்கிறேன். அத்தனை சுருக்கம். அப்பே ராமனுக்கு புரிஞ்சுது. வில்லார் தோல் இளைய வீர யார்கோல் இச்சொல்லின் செல்வன், விரிஞ்சனோ விடைவலானோ, யார்கோல் இச்சொல்லின் செல்வன். இவ்வளவு அழகா, இவ்வளவு கச்சிதமா ஒருத்தன் பேசியிருக்கிறானே, யார் இந்த சொல்லின் செல்வன் என்று ராமன் அனுமனை புரிந்து கொள்கின்றார். சுருங்க சொல்லுதல்.
சரி, அப்படியே பாருங்க, இதே ராமன், இதே அனுமன் விரித்தல் எப்படி இருக்குன்னா, சீதையை பார்த்து விட்டு கடல் தாண்டி மீண்டும் வந்து கிஷ்கிந்திலே அமர்ந்திருக்கின்ற ராமனையும் சுக்ரீவனையும் பார்த்து வணங்கி, சுக்ரீவன் பார்த்து அனுமன் கண்டனின் கற்பனுக்கு அணியை, உன்னுடைய பெண்டாட்டியை கற்பனுக்கு அணிகலனை நான் பார்த்தேன் என்று என்று சொல்கின்றான். ராமனுக்கு சென்ற உயிர் திரும்பி வருகின்றது. அப்ப அதோட விட்டுருக்கலாம்ல. அப்ப அது பத்தாது. என்னன்னா, அப்படியே சீதையை காணவில்லையே, சீதை இருக்கலாளா இல்லையா என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டு ஆற்றாமையினாலே வருந்திக் கொண்டிருக்கின்ற ராமனுக்கு, உன் சீதையை நான் பார்த்தேன், கற்பனுக்கு அணிகலனாக இருக்கின்றாள் என்று சொன்னால் அதுல கொஞ்சம் கூட அந்த 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 ஆவலை நாம் தனியப்படுத்துவதற்கு இல்லாமல் இன்னும் நிறைய வினாக்கள் தான் உண்டாக்கும். அதனால என்ன சொல்கின்றான் என்றால், இரண்டே இரண்டு வரிகளிலே முன்பு தான் அவ்வளவு பேக்ரவுண்ட் கதைகளை எல்லாம் சொன்ன அந்த அனுமன் இப்பொழுது பாருங்க எத்தனை பாடல் 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 பாடலா அப்படியே பாடுகின்றான். ஒரு பாட்டை சொல்லும் பொழுதும் ராமன் அப்படியே ஏந்திரிக்கின்றார், தவிக்கின்றார். அப்படியா, இன்னும் என்ன, இன்னும் என்ன, இன்னும் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை அவன் விரித்து 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 பேசுகின்றான். அப்படி அது உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண் பெரும் அருகி என்னும் அருமைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகமைக்கும் தலைமை சான்றால் என் பெரும் தெய்வமையா இன்னமும் கேட்டு என்பான். இது இல்ல, ஏதாவது சும்மா உன்னை சாம்பிள் தான் சொன்னேன். இன்னமும் கேட்டு, இன்னும் நான் விரித்து பேச போகின்றேன், கேளு, பேசாம உட்காந்து கேளுன்னாரு. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிற சீதை, நீ பாத்தில்ல, என்ன செஞ்சிட்டு இருக்கிற? உன் குலம் உன்னது ஆக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை தனிமை செய்தால் வன்குலம் கூற்றுக்கு இந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தால். என் குலம்னா என்ன? வானவருடைய குலத்தை. இனிமே வானவர்கள் குலம்னா ஆஞ்சநேயர்னாலே அனுமன் தானே தெரியும். என் குலம் எனக்கு தந்தால் எண்ணினி செய்வது அம்மோய். இன்னும் என்ன அவ செய்ய போறா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாய. வில் பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். சரி, அவ எங்க இருக்கிறா அப்படின்னா, கண்ணிலும் உலை நீ, அவ கண்ணுல நீ இருக்கிற. தையல் கருத்தினும் உலை நீ, வாயில் எண்ணினும் உலை நீ, கொங்கை இணை குவை தன்னின் ஒவ்வாது அண்ணல் வெம் காமன் எய்த அலரம்பு தொலைத்த ஆறா புண்ணினும் உலை நீ, நின்னை பிரிந்தமை பொருந்திற்று ஆமோ. உன்னை பிரிஞ்சு போய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டிய? பிரியவே இல்லையா? உடம்புல எல்லா இடத்துலயும் நான் பார்த்தேன், நீ தானே இருக்கிறே. சரி, உன்னை நடந்தது அதை சொல்றேன். நீ மோதிரத்தை கொடுத்தியே, அதை கொடுத்த நான் கொண்டு போய் கையில. ஒரு கணத்து இரண்டு கண்டேன். ஒரு கணத்துல ரெண்டு பார்க்க முடியாது, ரெண்டு கண்ணும் ஒரே பொருளை தான் பார்க்கும். ஆனா அனுமன் சொல்றாரு, ஒரு கணத்திலே இரண்டு கண்டேன், இரண்டு நிகழ்ச்சிகளே ஒரே செகண்ட்ல பார்த்தேன். ஒளிமணி ஆழி ஆன்ற திருமுலை தடத்து வைத்தலும், அந்த மோதிரத்தை வச்ச மார்புல வைத்தலும் செல்வ நின்பால் விரகம் என்பது நின் வந்த வெம் கொழும் தீயினால் வெந்து அந்த மோதிரம் உருகியது. ஐயோ, சரி, அப்ப உடனே ஆறி வலித்தது. நீனே உன்னையே தழுவி கொண்ட மாதிரி அவளுக்கு திருப்தி உண்டாதனால அது மீண்டும் கெட்டியாகி விட்டது. குளிர்ப்பு உள் ஊற ஒரு கணத்து இரண்டு கண்டேன். வாங்கிய ஆழி தன்னை வஞ்சர் ஊர் வந்ததாம் என்று ஆங்கு உயர் மழை கண் நீரால் 1000 கலச மாட்டி, அந்த மோதிரத்தை எடுத்து 1000 கலசம் 1000 குடம் கண்ணீரை வச்சிட்டு அவ அதை அபிஷேகம் பண்ணா. ஏன் அதை அபிஷேகம் பண்ண அப்படியே மோதிரத்தை அப்படின்னா, வஞ்சரூர் வந்ததாம் என்று, இந்த ராவணன் ஊருக்கு மோதிரம் வந்துருச்சேன்னு சொல்லி அழுதாலாம். அப்படி வீங்கினல் இருந்ததல்லால் ஏம்பலல் எய்த்த மேனி வீங்கினல் வியந்ததல்லால் இமைத்திலல் உயிர்ப்பு விண்டாள். உயிர்ப்புன்னா மூச்சு. இதை பார்த்தபடம் தான் மூச்சே விட்டாள் அவள். இதில் இவ்வளவு அதிகமாக அனுமன் யாரிடம் சொன்னான்னா, அனுமன் யாரிடம் சொன்னான்னா ராமனிடம் சொன்னான். அந்த ராமன் அப்படிப்பட்டவன்னா, குறிப்பினால் உணரும் கொள்கை உடையவன். அவன் சும்மா கண்ணால பார்த்தாலே புரிஞ்சுக்கிற தன்மை உடையவன். அவனிடம் போய் இவ்வளவு விரிவாக சொல்லுதல் பொருத்தம் என்று அனுமன் நினைப்பதனாலே எங்கு விரிக்க வேண்டும், எங்கு சுருக்க வேண்டும் என்பதும் இடமறிந்து தெரிதலிலே, பேச்சிலே ஒரு ஒரு கெட்டிகாரத்தனம் என்று சொல்லி இத்துடன்
அவை அஞ்சாமல் என்ற அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தினுடைய சிந்தனையை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முழுசா கேட்டு நல்லா இருந்தது. இன்னைக்கு 10 குறளும் அவை அஞ்சாமைன்றத பர்டிகுலரா 723 பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து சாவார். அது அருமையான நல்லா சொல்லிட்டாரு வித்தியாசம். அடுத்தது ஆமா அரியவர் எளியவர்னு சொல்லிட்டு அப்புறம் 727லயும் நான் அதே பகையகத்துல ஸ்டார்ட் பண்ணி அது பேடி, அந்த பேச தெரியாதவர்கள் வேடி மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. கடைசியில ஒரு போடு போட்டார், உளரெனினும் இல்லார் இல்லார் ஒப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இருந்தும் ஒண்ணுதான் இல்லாதவங்க ஒண்ணுதான், பேச தெரியாதவங்க என்னதான் அறிவு இருந்தாலும் ஒன்னும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டார் சார். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு. நன்றி. ரொம்ப நன்றி சார். பார்த்தா பூத்தலின் பூவாமை நன்றுன்னாங்க. ஆமா 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 பூத்தே இருக்க வேண்டாம் வந்து பூ. கரெக்ட். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஆமா 2வது குறள் இந்த அதிகாரத்துல. 2வது அதிகாரத்திலயும் 2வது குறள் 12வது, அதுவும் அதுதானா சார்? துப்பாக்கு துப்பாய. ஆமா இல்ல அதுல வந்து ஒரு துப்பாக்கி வந்து வேற ஒரு மீனிங் இருக்கு. ஓ, அது வேறயா சார்? அது வந்து சொல் பொருள் இல்லாம சொல் நிலையணி. ஓகே ஓகே ஓகே. பொருளும் சொல்லும் ஒன்றாக இருந்தால் சொல் பொருள், சொல் ஒன்றாக இருந்து பொருள் வேறாக இருந்தால் அது வேற. ஓகே, அதே நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்க, அது சொல் நீங்க சொன்னப்ப கூட ஒண்ணு சொன்னீங்க, ஒன்லி சொல்லு மட்டும் ஒண்ணா இருந்தா கூட. அதான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. வந்துடும், கொஞ்ச நாள்ல வந்துடும், விளக்கணும் ஈஸியா தான் உங்களுக்கு. ஓகே. டாக்டர் கிருஷ்ணா அவர்களே வணக்கம். செல்வம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இது ஜாயின் பண்ணி, எனக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது, இன்னைக்கு தான் கிடைச்சது. சிறப்பான அதிகாரத்துல தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா செல்வம், வாஸ் ரியலி நைஸ், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம். கிருஷ்ணா வந்திருக்காரு. நானும் 2 வாரமா முடியல, வெளியில ஒரு வேலை போனேன், அப்புறம் ரெக்கார்டிங் இதுதான் பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல்லா அருமையா நிதானமா கேட்டு மகிழ்ந்தோம். நல்லா இருந்தது எல்லாமே. இன்னைக்கும் அந்த எங்களோட லெக்சர்ஸ்க்கெல்லாம் இது சொன்னதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். யாருக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், அதே மாதிரி அது சப்ஜெக்டை வந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டு அதை கரெக்டா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும். எந்த ஆடியன்ஸ் அதுன்னு சொன்னீங்க. பழைய குரல்ல இருந்து ஒண்ணு சொன்னீங்க, அது வந்து கரெக்ட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இலக்கண குறிப்பும் அருமை. சார் வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க, கிளியரா இருக்கு. சரி, இன்றைக்கு பேடி என்ற சொல்லுக்கும் அலி என்ற சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு விளக்கப்பட்டது. அதே மாதிரி நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவருங்கிறதோ, அந்த மாதிரி இந்த சொல் பின்வரும் நிலையும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி, அந்த ரெண்டும் உங்களால நான் பள்ளிக்கு போகாத காலத்தை விட்டு போனது என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லலாம். அதனால மற்றும் அந்த அனைத்து குரல்களுக்கும் எடுத்து சொன்ன விதம், அதாவது கற்றவற்றுள்ளும்னு சொன்னீங்க இல்லையா, 4வது நினைக்கிறேன், 4வதா அந்த குரல் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த கடைசி குரலுக்கு மட்டும் வேறு விதமா பொருள் என்னுடைய மனதில் பட்டது. உள்ளான் என்னாலும் இல்லைன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் கூட அது வெளியே சொல்ல தெரியலன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிறதா இல்லாங்கிறது, அந்த மாதிரி தான் மீனிங் எடுத்துக்கணும். எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு கற்பனை வந்தது அந்த மாதிரி. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க, பாட்டு வர. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சரியா, நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் தானே சோதனை, ஒரு நிமிஷம் சார். ஐயா மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. அற்புதமான கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ரொம்ப சிறப்பா போனது.
எங்க எனக்கு ரெண்டு விஷயங்கள் தான் இன்னைக்கு. சொல்லுங்க. வாளினால் எண், நூலினால் எண் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் விளக்க உரை கொடுத்தீங்க. இந்த வாளினால் எண் அப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது நிறைய சொன்னீர்கள். பார்ப்பனர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பார்ப்பனிகளுக்கு இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. வெற்றிலை கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்று சொன்னால் சுண்ணாம்பு பாக்கு அப்படிங்கறத சேர்த்து சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா இந்த வாழ் அப்படிங்கிறதுக்கும் நூல் அப்படிங்கிறதுக்கும் என்னுடைய மனதுல ஒரு சின்ன ஒற்றுமை என்ன அப்படின்னாக்க, நூல் என்பது கையில் கொண்டு படிக்கக்கூடிய ஒன்று இல்லையா? வாழ் அப்படிங்கிறது வந்து கையில பிடித்து கொண்டு விளையாடக்கூடிய ஒன்று. இப்போ இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இந்த வாள்ல அடக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க, மகாபாரதத்துல வந்து 3 விதமான எக்யூப்மெண்ட் பத்தி சொல்றாங்க. ஒண்ணு முக்தம், இன்னொன்னு முக்தம், இன்னொன்னு பூமராங். அதாவது இந்த முக்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கையிலேயே வச்சுக்கிட்டு எதிராளியே கொள்றது. முக்தம் அப்படிங்கறது வந்து எதிரியை தூக்கி அப்படியே ஒரு அடி அடிச்சிடுறது. அதுக்கு அடுத்து பூமராங் அப்படிங்கிறது கையில இருந்து வெளியில போயிட்டு அது திருப்பி நம்ம கைக்கே திருப்பி வந்து சேர்ந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா இது வந்து பூமராங் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் கையில இருக்கக்கூடிய அந்த சுவர்சன சக்கரம் மாதிரி. வாழ் அப்படிங்கிறது வந்து நம்ம கையிலேயே வச்சுட்டு இந்த வாழ் அந்த கேரளத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சுருள் கத்தி இதுல இன்னொன்னு வந்து அந்த ஈட்டி அப்படிங்கிறது இதுல அடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்தோம். இந்த ஈட்டி அப்படிங்கிறது வந்து பை நேச்சர் இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நம்ம இடத்துல இருந்து வெளியில போய் தாக்கிடும், ஆனா திருப்பி வரவே வராது. ஆனா இந்த இடத்துல இந்த பேஸ நம்ம மனசுல வச்சுட்டோம் அப்படின்னாக்க, வாளினால் எண், நூலினால் எண் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னாக்க, படித்தவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அவங்கள விட்டு நீங்கி வெளியில போயிடாது. ஸ்டில் they will be retaining all the contents within them. அல்லது அவங்களுக்கு தெளிவுரை ஆற்றின பிறகு அவர்களுடைய அறிவு மேலும் வளருவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னாக்க, ஒரு வாளால ஒருத்தனை வெட்டி முடிச்ச பின்ன வெட்டும் போது நம்ம இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கலாமா பார்த்துட்டு அடுத்தவனுக்கு ஈஸியா அந்த வாள் வெட்டிடும். அதே மாதிரி இந்த சபைக்கு இதை சொல்லிட்டோம் அப்படின்னாக்க, இதை விட பெட்டரா சொல்லலாம்னோ மாடரேட்டா சொல்லலாம்னோ அந்த நூல் கொண்டு பயன்பெற்றவர் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வாள் அப்படிங்கறது வந்து கையிலேயே வச்சுட்டு ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு பழையபடி இட் வில் ரிட்டைன் இட்ஸ் ஓன் பவர் இல்லையா? அந்த பிரயோகம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த தெளிவுரையில அல்லது அந்த விளக்க உரையில அந்த வாள் அப்படிங்கிற வந்து என்னுடைய மனதுல ஒன்லி வித் ரெஃபர்ஸ் டு வாட் எவர் வி ஹோல்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ் டு அட்டாக் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய மனசுல பட்டதையா. அதுல அத வந்து இந்த இடத்துல சொல்லலாம்னு தோணுச்சு எனக்கு. சிறப்பான கருத்து தான். எவ்வளவோ ஆயுதங்கள் இருக்கிறப்ப ஏன் ஒரு வாளை சொன்னாருங்கிறது நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க. நல்ல காரணம் தான். ஆமா, ஏன்னா ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து அந்த வாள் அப்படிங்கறதுக்கு ஏன் சொன்னாரு அப்படிங்கறதுல நீங்க உள்ள டிராவல் பண்ணி போனதுனால ஐ தாட் லெட் அஸ் ஆட் லிட்டில் மோர் டு திஸ் செஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சுயா. அதுதான் மிச்சப்படி ரொம்ப அற்புதமான சொல் பின்வரும் நிலையணியாகட்டும், சொல்லும் பொருளும் பின்வரும் நிலையணியாகட்டும் அண்ணாவும் சொன்னாங்க. அவரும் நம்ம கணேஷ்நாத் சார் கேட்டிருந்தாரு, எல்லாருமே ரசிச்சு கேட்டிருக்கிறாங்க. ராஜு சார் ரொம்ப அற்புதமா அந்த 3 குறள் பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. சோ எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபெஷன் செக்மெண்ட் லாஸ்ட் டைம் என்னால கலந்துக்க முடியாம போச்சு, அதுக்கு மன்னிப்பு கோருகிறேன். நன்றி ஐயா. இன்னும் ஒரு அதிகாரம் தான் இருக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில. அது வந்து இப்போ அறத்துப்பால் முடிச்சாச்சு. அறத்துப்பால் இல்லறையியல் துறவரையியல் முடிச்சிட்டோம். அடுத்தது பொருட்கள் அமைச்சு இப்ப சொல்வன்மை, அவை அஞ்சாமை, அவை அறிதல் பார்த்தாச்சு. அடுத்தது இப்ப இன்பத்துப்பால்ல ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அது வருகின்ற சிந்தித்துடன் பேச்சை பற்றிய வள்ளுவருடைய கருத்துக்களை தீர்வு பண்ணிடலாம். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ம ஒரே ஒரு இவரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கேள்வி வந்து நான் கேட்டிருந்தேன். யாரு நம்ம ஸ்ரீனிவாசன் கோவிந்தராஜன் ஐயா எடுக்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இயல்ல இருக்கு இல்லையா? இப்போ வாய்மை அப்படிங்கிறது வந்து துறவரவியல்ல இருக்கு. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் சில எல்லாம் வந்து நம்மளுடைய பொருட்பால்ல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள், இன்பத்துப்பால்ல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் வேற. இப்போ இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார் அவர் பிராக்டிக்கல் பர்பஸ், பொருட்பால்ல இருக்கக்கூடியதை வந்து நம்ம எல்லா நேரத்திலயும் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ குமார் சார் அழகா சொன்னாரு, இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர் லெக்சர்ஸுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன,
இப்போ வெவ்வேறு இயல்ல இருக்கக்கூடிய இந்த பேச்சு பற்றிய விஷயங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறேன் உங்கள்கிட்ட. நன்றி நன்றி, செய்வோம். நன்றி ஐயா, நன்றி. ஓகே ஓகே. செல்வம் வணக்கம். இது இப்ப ஹலோ சொல்லுங்க குமார். அதான் இல்ல நம்ம இப்ப பேசி இருக்கும்போது யோசிச்சா, நான் என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணதால நம்ம அலிபேடின்ற ஒரு எக்ஸாம்பிள் சார் அது நம்ம அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னால சொல்லியிருக்கோம்னா, இப்ப வந்து அத சொன்னா வந்து நம்மள வந்து குறை சொல்லிடுவாங்க. நம்மள வந்து அத மார்ஜினலைஸ்ட் இவங்களை வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி ஆகுது இல்ல அது. அப்போ அது இல்ல, இப்போ வந்து நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்றோம்னு வந்துரும். நம்ம அவங்க வந்து ஒதுக்குற மாதிரி எக்ஸாம்பிள் ஆயிடுது. அப்படி யோசிக்கிறேன் நான். வள்ளுவர் வந்து அப்படி ஒதுக்காம as a matter of example and fact only சொல்லிருக்காரு. ஆனா அவரை கூட இப்ப மக்கள் வந்து அதை எதிர்மறையா சொல்லிடுவாங்கன்னு சொல்றேன். வள்ளுவரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஆமா, அது எப்படி சொன்னாலும் விட மாட்டாங்க. அது திடீர்னு எனக்கு தோணுச்சு சார் பேசும்போது, அப்ளிகேஷன் போது நம்ம அதை எக்ஸாம்பிளா சொன்னா நம்மள இது பண்ணுவாங்க, நம்ம ஏதோ அவங்கள ஸ்டிக்மடைஸ் பண்றோம். நானே திங்க் பண்ணல. அந்த காலத்துல எவ்வளவு ஓபன் மைண்டடா இருந்திருக்காங்க பாருங்க மக்கள். ஆமா கரெக்ட். ஆனா இப்போ வந்து அது இன்க்ளூசிவ்னஸ் அது இதுல அப்படி வந்துரும், அது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இல்ல இது வந்து சும்மா ஒரு தாட் வந்தது, ஒரு நினைவு வந்ததால சொன்னேன். வெரி குட் பாயிண்ட். அதுக்கு எழுதுறாங்க, அதுக்கு விவரம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. யாருக்கு வந்து வள்ளுவர் வந்து இப்படி ஒரு மார்ஜினலைஸ்டு செக்ஷன் உதாரணமா காட்டிருக்கலாம்னு யாரும் சொல்றது கிடையாது. பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க, நச்சினாருக்கு நேர்ல இருந்து இருக்காங்க. ஆனாலும் இப்ப சொன்னோம்னா அலிகளிலாம் சொன்னோம்னா சொன்னா அதை தவறா எடுத்துப்பாங்க. அவர் அந்த காலத்துல அப்படி சொல்லல, ஆனா இப்ப வந்து அதுக்கு வேற மாதிரி பொருள் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம அது நீங்க சொல்ற இப்ப குரல் எல்லாம் நிறைய ஜென்ரலா இருக்கிற குரலை தவிர நீங்க இப்ப சொல்ற குரல் எல்லாம் நிறைய நம்மளுக்கு கேள்விப்படாத, நாங்க மேற்கோள் காட்டாத குரல் நிறைய, அதெல்லாம் அதுல நிறைய வந்து நம்ம கத்துக்கிறோம். அதான் இல்ல எல்லாமே ஜென்ரலா இருக்கிறது எல்லாரும் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு குரலா ஒரு ஃபுல் அதிகாரமும் நீங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் அவர் அவ்வளவு சொல்லியிருக்காரு. அது இதாகக்கூடாது, டூப்ளிகேட் ஆகக்கூடாது, அதே டைம் அதே நேரம் அந்த பொருளோட ஒட்டி வரணும், அதனால அப்படி சொல்லியிருக்காரு. அது கரெக்டா தான் இருக்கு, அதுல வந்து தவறு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றேன். குட் தாட். தேங்க்ஸ். Dr. Krishnan, you have anything to share or shall we close? Close பண்ணலாம் செல்வம். Thank you very much. Okay. Thank you செல்வம். Okay. Thank you everybody. We'll see you next week again. Thank you. Thanks. Thank you. Bye Kumar. Hi Krishna. Hello. Thank you. Nandi. Bye. Nandi. Bye.